சொல்றவங்களுக்கு 5 pounds. யாருக்கு வேணும் 5 pounds? பிரதர் டேனியல் சொல்றார் 5 pounds வேணும் பிரதர். ஜெயல சொல்றார் கை தூக்குறார் 5 pounds. ஃபர்ஸ்ட் சொல்ற ஆட்களுக்கு மாதிரி தான் காசு இல்லையா? தப்பா சொல்லி நீங்க எனக்கு 5 pounds கொடுக்கணும். ரெண்டு பேர் தான் கை தூக்கிருக்கீங்க. ஓகே, இட்ஸ் ராபிட் ஃபயர் ரவுண்ட். யார் குயிக்கா சொல்றாங்க பாப்போம். யார் இவர்? Pele. Hand of God. Maradona. Oh no, thank you. Oh, sorry. Yes. Okay. 5 pound. 20 pound வருது. Stanley director. Maradona, sorry. சரி, it is a sub. Okay. இத சொன்னீங்கனே அதுக்கப்புறம் what is this picture is all about? Hand of God. Wonderful. Amazing. எப்படி தெரியும் உங்களுக்கு? This is the England finals. England finals. Amazing. 1966. 1986. Not 66. 66. 86. Okay. 1986. England won. England? They won on 66. This is 86. They lost. 86 they lost. Yes. Yep. So, World Cup football எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? என்ன நடந்ததுன்னா England versus Argentina. It's a historical football match. Reason behind is they had a war for 4 years. England, நம்ம மார்கரெட் தாட்சர் அம்மா இருக்க வேலையில she went all the way to occupy a portion of Argentina. அதுல சரியான அடி யாருக்கு? அர்ஜென்டினாக்கு. So they are not very happy about England. அர்ஜென்டினியன் ஸ்கூல்ல எல்லாருக்கும் ஒரு ரேஜ் அடே வெறி பிடிச்சி இவங்களை எப்படி அடிக்கலாம்னா ஃபுட்பால் அடிக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. அதுல மேரடோனா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நபர். அவருக்கு ஒரு வாஞ்ச எப்படின்னா வின் பண்ணிட்டோன்னு. இங்கிலாந்து டீம் இஸ் வெரி டஃபர் டீம் those days, right? So மேரடோனா என்ன பண்ணாரு? அவர் ஆள் குள்ளமா இருப்பாரு. ஒரு பால் வந்தது அப்படியே ஹிட் பண்ணி ஹெட்டிங் பண்ற மாதிரி கையில ஹிட் பண்ணிட்டாரு. கையில குத்துன குத்து நேரா கோல்குள்ள வந்துச்சு. அம்பையர் பார்க்கல. Umpire has not seen that Maradona has put a foul goal. அது ஒரு ஃபவுல் கையில் பட்டுச்சுன்னா இட்ஸ் நாட் அ ரைட் திங், ரைட்? ஸோ அவர் கொஞ்சம் தம்பி இன்க்ரீஸ் பண்ண எனக்கு கேட்கல சரியா. ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு, கையில் பட்ட உடனே கோல் போயிடுச்சு. அதில் அம்பையராக இருந்தவர் வந்துட்டு ஒரு டுனிஷியன் ரெஃப்ரி. அவருக்கு பார்க்கல. உடனே இங்கிலாந்து டீம் எல்லாம் என்ன பண்ணாங்க, போயிட்டு நோ திஸ் நாட் ரைட் கோல் என்ன சொல்லிட்டாங்க. எல்லாரும் ஒரு கோபம் எல்லாருக்கும் மேலும். நேராக என்ன பண்ணாங்க, செகண்ட் அம்பையர்களை கேட்பாங்க. செகண்ட் அம்பையர்களை கேட்டோன்னு செகண்ட் அம்பையர் சொல்லிட்டாரு, யா இட்ஸ் அ கோல். மரடோனா வந்துட்டு பண்ணது என்னன்னு தெரியும். அவர் கோல் உள்ள போஸ்ட் போன உடனே அம்பையரே பார்த்துட்டு இருந்தார் என்ன சொல்லுவார் அப்படின்னு. அம்பையர் பார்த்துன்னு கோல்ன்ட்டார். உடனே மரடோனாக்குள்ள பரவாயில்ல நம்ம சைலண்ட்டாக இருந்துருவோம், நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் அம்பையர் ஒப்பீனியன் கேட்டாங்க. பட் இங்கிலாந்து டீம் இஸ் நாட் ஹாப்பி அட் ஆல். இங்கிலாந்து டீம் இஸ் வெரி மச் த ஷவுட்டிங் ஹியர் அண்ட் தேர். மைதானத்துக்குள்ளே ஒரு பெரிய புரளி சத்தம். எல்லாருக்கும் என்ன நடந்தது, அம்பையர் சொன்னது அவ்வளோதான். யூ நோ வாட் ஹேப்பன், இங்கிலாந்து லாஸ்ட் தட் கப், லாஸ்ட் த மேட்ச் அண்ட் அர்ஜென்டினா வென்ட் டு ஃபைனல்ஸ் அண்ட் தே ஒன் த கப். இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் காலங்கள் சென்றன. ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தாங்க. அதில் மேரடோனாக்கள் கேட்டாங்க, ப்ளீஸ் டெல் மீ டிட் யூ புட் திஸ் கோல். அவர் என்ன சொன்னார், இட்ஸ் அ hand of God. It's a hand of God. உடனே நம்ம இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஜேர்னலிஸ்ட் சும்மா விட்ருவாங்களா யோசிச்சு பாருங்கள். நம்ம ஆட்கள் அதில் கில்லாடி சன் ரிப்போர்ட்டர் சொன்னாங்க இட்ஸ் அ ஹேண்ட் ஆஃப் அ டெவில் அப்படின்ட்டு பப்ளிஷ் பண்ணி இங்கே எழுதி போட்டேன். அவர் சொல்லிட்டார் இட்ஸ் அ ஹேண்ட் ஆஃப் அ மேரடோனா அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் ஸோ அந்த கோல் நடக்கிற வேலையில் அதே போல் அவங்க this not a one instance in a history, it's cascaded almost 6 மேஜர் லீக்ல இந்த மாதிரி கையில் குத்தி பால் போட்ட சம்பவங்கள் உண்டு. அதில் இப்போ இருக்கிற லியோனல் மெஸ்ஸியும் அடக்கும் அதில். அது மாத்திரம் இல்லாமல் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபாக்லாண்ட் வார், அதில் எனக்கு அர்ஜென்டினா ஆட்கள் இங்கிலாந்து மேலே எனக்கு சரியான கோபம். நான் உள்ளே கைப்பட்டதுன்னு போச்சு. பட் இருந்தாலும் அவங்க எப்படின்னா ஜெயிச்சு என்னுடைய அந்த வெறியை தீர்த்துக்கணுன்றதுக்காக தான் நான் சைலண்ட்டாக இருந்தேன்னு சொல்லிட்டு அவருக்கப்புறம் பின்னால் டாக்குமெண்ட்ரியில் அவர் ஒரு படமே எடுத்துருக்குறாங்க. மரடோனா குறித்து ஒரு டாக்குமெண்ட்ரி.
அசிஃப் கபாடியா அப்படின்ற ஒரு நபர் அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்கிறார். அதில் ஃபாக்லாண்ட் வாரை குறித்து அவர் பேசினார். எப்படின்னா இவங்களை வீழ்த்தணுன்றது தான் எனக்கு வெறியாக இருந்தது, தவிர நான் பண்ணது தப்பு இருந்தாலும் இட்ஸ் ரைட் அப்படின்னாரு. அந்த வார்னால் இது சரின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. பட் இதே நிப்பாட்டினாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு வேர்ல்ட் கப்பில் இவர் தெரியும், இவர் ஒன்றும் விளையாடின்னு இருக்கிறார். இப்போ ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல் மேன், லூயிஸ் சுவாரஸ் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அவர் இப்போ மியாமி டீமில் மெஸ்ஸியோட விளையாடின்னு இருக்கிறார். ஸோ இவர் வந்துட்டு 2010 வேர்ல்டு கப்பில் கூட அதே மாதிரி. ஆனால் இவர் பண்ணது என்ன தெரியுங்களா? கோல் போடலை, கையால் கோலை தடுத்துட்டார். எதிராளி டீம் கோல் அடிக்கும் போது இவர் ஒரு பிளேயர், கோல் கீப்பர் எங்கேயோ முன்னாடி போனதுனால இவர் என்ன பண்ணார், கோலை தடுத்துட்டு இட்ஸ் மேட் அஸ் அ பெனால்ட்டி. இவருக்கு ரெட் கார்டு குடிச்சு அனுப்பிட்டாங்க. என்ன நடந்தது? பெனால்ட்டியில் கோல் கீப்பர் பிடிச்சிட்டாரு. ஒரேக்குவே தே won the match. ஸோ both the things என்ன கோஇன்சிடென்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஹேண்ட் ஆஃப் காட் அப்படின்னு அவர் சொன்னார். இவரை கோல்லாம் பிடிச்சி மேட்ச் வின் பண்ண அப்புறம் இன்டர்வியூவில் பண்ணாங்க, ஏன் இதை பண்ணீங்க அப்படின்னு. திஸ் இஸ் ஹேண்ட் ஆஃப் காட் 2.0. இப்போ எல்லோரும் ஒரு வேர்ஷன்ஸாக 2.0 வந்துடுது இல்லையா? அதை மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரு, அப்போ நடந்தது ஓகேனா இப்போ நடந்தது ஓகே தான், நான் பண்ணது சரின்னு சொல்லிட்டு. The one thing is, the hand of God put the goal, and under the side, hand of God save the goal. ரெண்டு சைடாக இருக்குது இல்லையா? பாருங்கள், ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இது கர்த்தருடைய கரம்ன்றாங்க, மனுஷ கரம் இருந்தாலும் அவங்க யூஸ் பண்ண காரியம் என்னன்னா ஹேண்ட் ஆஃப் காட். வாசிக்கலாமே ஒரு வசனத்தை. இந்த நாளில் ஆண்டவர் என்னோடு போன வாரம் பேசின ஒரு வார்த்தை, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 59 அதிகாரம் 1 வசனம் என்ன சொல்லுதுன்றதை பார்க்கலாம். ஏசாயா 59:1 எடுத்தவங்க சத்தமாக வாசிங்க. Surely the arm of the Lord is not too short to save, nor his ear too dull to hear. ரெண்டாவது காரியத்தை நம்ம இன்னைக்கு ரொம்ப பகுதியை பார்க்க வேண்டாம். It says in NIV like this, arm of the Lord is not too short to save. கர்த்தருடைய கரம் உதவி செய்யாதபடிக்கு அவர் குறுகி போன கை அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சைடு. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் NLTயில் பார்த்தீங்கன்னா, the Lord's arm is not too weak to save you. In NLT it says like this, அவருடைய கரம் நம்மளுக்கு உதவி செய்யக்கூடாதபடிக்கு வீக்காகவும் இல்லைன்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு உதவி கேட்குறேன் ஒருத்தர்கிட்ட, அவர் வந்துட்டு என்ன சொல்ல முடியும், என்னாலே முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்பீக்கரை நான் தூக்குறேன்னு வச்சுங்களேன், ஒரு உதவி கேட்கும் போது, இப்போ ஒரு நபர் இப்போ தான் ஸ்பைனல் கார்டில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து சர்ச்சுக்கு வர்றாரு. அவர் வந்துட்டு, பிரதர் இந்த ஸ்பீக்கரை தூக்கி மாட்டுங்கன்னு சொன்னேன்னு வச்சிங்களா, அவர் என்ன சொல்லுவார், ஏன்னா நானே வீக்கு, நான் எப்படி உங்களுக்கு செய்ய முடியும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அதே போல் தான். ஸோ த காட் இஸ் அ ஹெல்ப்பர். கர்த்தருடைய கரம் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம ரட்சிக்கும். தமிழில் ரட்சிப்புன்னு போட்டாங்க, எல்லாரும் படிக்கும்போது நான் நினச்சிப்போம், ஓகே ரட்சிக்கிறதுனா நம்மளுக்கு என்ன அது தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு காரியம்னா இட்ஸ் கிவிங் அ சால்வேஷன். நோ, இட்ஸ் நாட், த கான்டெக்ட் இஸ் நாட் ஹியர். இட்ஸ் டாக்ஸ் அபவுட் த சேவிங் ஹேண்ட் ஆஃப் த லார்ட். இதனால இது ஆண்டவர் உங்களோட பேசுகிற காரியம் என்னென்னா, மை ஹேண்ட் இஸ் அ சேவிங் ஹேண்ட், ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், இன் அதர் translation we can say it as my hand is a delivering hand. என்னுடைய கரம் எப்படிப்பட்ட கரம் என்றால், உங்களை விடுவிக்கிற கரம், உங்களுக்கு உதவி செய்கிற கரம், நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறதை, நீங்கள் இதுதான் எனக்கு அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை கொடுக்கிற கரம். இருக்கீங்களா? பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்கள், the Lord's hand is a saving hand. சொல்லுங்களேன், கர்த்தருடைய கரம் என்னை ரட்சிக்கிற கரம். கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறதுனால், உங்களை என்னையும் ரட்சிக்கிற கரம். வசனம் சொல்லுகிறது, உங்களை ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவர் கரம் குறுகி போக இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம் என்னென்னா, ஐ கேன் ஹெல்ப் யூ மை பிலவர்ட், ஐ கேன் டெலிவர் யூ இன் ஆல் சர்க்கம்ஸ்டன்ஸ் சிச்சுவேஷன்ஸ். உங்களை நான் விடுவிக்கிற கர்த்தர், என் கரத்தை நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். நான் இதை யோசிச்சுட்டு இருக்கிற வேலையில் நான் ஆண்டவர்களை கேட்டேன், எப்படிப்பட்ட கரம் உங்களது ஆண்டவரே? ஆண்டவரே உங்களுடைய கரம் எப்படிப்பட்டது? ஒரு கரம் பார்க்குறோம், ஒரு நம்மளுடைய ஃபுட்பால் இல்லுஸ்ட்ரேஷனில் பார்த்தோம், ஹேண்ட் கேன் சேவ் எ கோல் ஆர் ஹேண்ட் கேன் புட் அ கோல். எப்படி ஒரு ஃபுட்பால் மேட்ச்சில் நீங்கள் இருக்கீங்க, ஹூ வில் சேவ் யூ? நாட் த ஆப்போசிட் பார்ட்டி டு புட் அ கோல். யார் சேவ் பண்ணுவா கோல்ஸ் எல்லாத்தையும் உங்கள் டீமுக்காக? கோல் கீப்பர்.
அதே மாதிரி தான் பாருங்கள், யார் கோல் போடுவாங்கன்னா ஃபார்வர்டில் நின்று ஆட்கள் நம்ம கோல் போடும். அதே மாதிரி கர்த்தருடைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா காட் ஆக்ட்ஸ் இன் 2 different ways இன் our லைஃப். ஆண்டவர் நமக்கு செய்வார், நம்முடைய எதிராளிக்கும் செய்வார் சில காரியங்களை. ரைட்? அவருடைய கரம் வல்லமையான கரம். நான் இந்த நாளில் எதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோன்னா, ஆண்டவருடைய கரத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த பிக்சரை கொஞ்சம் சைடில் பார்த்துக்குங்க. ஆண்டவருடைய கரத்தை குறித்து நம்ம வாட் இஸ் மீன் பை த ஹேண்ட் ஆஃப் லார்ட். இப்போ கர்த்தருடைய கரம், ரட்சிக்கிற கரம்ன்றதை குறித்து நான் தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக கர்த்தருடைய கரம்னா என்ன, ஆண்டுடைய கரம் என்ன செய்யும், ஒரு 10 காரியம் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆண்டுடைய கரத்தின் வல்லமை அதோடைய காரியத்தை குறித்தும் என்னெல்லாம் செய்யுன்றதை குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு பிறகாக செகண்ட் ஹாஃபில் ஐம் கோயிங் டு டாக் அபவுட் த சேவிங் ஹேண்ட் ஆஃப் த லார்ட். முதலாவதாக ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் 21 இப்படியே சொல்லுகிறது. வாசிக்க குயிக்காக எடுத்தவங்க வாசிங்க. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 21. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில், சபை பெருகிற நாட்களில், நீங்கள் நானும் இந்த நாளில் கூடுகிற இடம் பேர் சபை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நாட்களில் அந்தியோக்கியா பட்டணத்தில் இருந்த இயேசுவை பின்பற்றுகிறவர்களை பார்த்து உலகத்தார் சொல்லப்பட்ட பேர் தான் சர்ச். ஆன்டியாக் அவர்கள் கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, மாறாக கிறிஸ்துவை உண்மையாக அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகள். Who is Christians? Who have following the footprints of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுகிறவர்கள் தான் வசனம் சொல்லுகிறது. வாசிக்கிறீங்களா யாருன்னா சத்தமாக? கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள், பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, அநேக ஜனங்கள், அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க, there are 2 aspects of the church expansion. சபையினுடைய விரிவாக்கம் 2 காரியங்கள் இருக்குது. நீங்கள் எவ்வளோதான் சுவிசேஷ பணிகளை செய்யலானோ, சபை ஆண்டவருடைய காரியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் தான் சபையில் ஆட்களை செய்ய போகிறார். சபை யாருக்குரியதுன்னா ஆண்டவருக்குரியது. அவர் சொந்த ரத்தத்தை சிந்தி மீட்டது எது என்றால், வேறு உலகத்தில் வேறு எந்த பெரிய பில்டிங்கும் கிடையாது, வேறு பெரிய ஆஸ்தியும் கிடையாது, ஒரு பெரிய ட்ரெஷரும் கிடையாது. இந்த சபை தான். இது சபைன்றது இஸ் நாட் அ பில்டிங். இன்றைக்கி இங்கே ஆராதிக்கிறோம், நாளைக்கு எங்கே ஆராதிக்கிறோம் நம்மளுக்கு தெரியாது. பட் திஸ் பில்டிங், இந்த 4 வால்ஸ் இருக்குது இல்லை இல்லையா, இது பில்டிங், இது சர்ச் கிடையாது. சர்ச்ன்றது என்னென்னா உங்களோட ஐக்கியம் தான். ஐக்கியப்பட்டிருக்கிறது தெரியுங்களா, அதில் தான் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். ஐக்கியப்பட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் பாருங்கள். அப்போஸ்தலர் நாட்களில் அவர்கள் கூடி ஆண்டவர் பாருங்கள், சபை கூடிக்கிற வேளையில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா, அவர் கரம் ஒரு மேலே அங்கே இருக்குமா. ஸோ யூ டோன்ட் டிஸ்பைஸ் த கேதரிங். நீங்கள் ஏதோ சும்மா அசட்டை பண்ணிடாதீங்க, தயவு சேர்க்கிறேன். ஏன் அது சொல்கிறேன்னா, அப்போஸ்தலர்கள் கூடுகிற வேளையில் அவர்கள் மேலே கர்த்தருடைய கரம் அமர்ந்தது. அப்படின்னாலே நீங்கள் சாதாரண நினச்சிக்காதீங்க, உங்கள் மேலே கர்த்தருடைய கரம் இருக்கிறது. காரணம் என்னென்னா, நீங்கள் தேவனுடைய நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொண்டவர்களாய் நீங்கள் விசுவாசிகளாய் கூடுகிற வேளையில் கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே என் மேலே காணப்படுகிறது. நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், we as a church we have to go and evangelize in all the means. அதில் தான் இப்போ ஒரு VBS நடக்கிறது, ஒரு சுவிசேஷ பணி. ஒன்று சிம்பிள் சொல்கிறேன். வாட் இஸ் இட்? VBS is all about we're teaching Jesus to the little ones in a different format. This is one of the way of evangelization, right? அதில் நீங்கள் பண்ணிட்டு இருந்தா கர்த்தருடைய கரம் இல்லைன்னா வராது. It will become like a program. இருக்கீங்களா? Church grown in 2 different way. When they gathered together and they went out and they did things like this. But துண்டு பிரதிபிக்கிறோம், we distribute the tracts and also we do programs like this. This is one way. அதோடு கூட கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்குதான்னு பார்க்கணும். The Lord's hand should be part of our ministry or in our doings. கர்த்தருடைய கரம் பாருங்க அவர்களோடு இருந்ததுனால் வேதவசனம் சொல்லுகிறது, the Lord's hand in NIV it says like this, the Lord's hand was with them. NLT சொல்லுது எப்படி சொல்றது தெரியுங்களா? Lord's hand ன்னு சொல்றது, the power of the Lord was with them. You know what? The Lord's hand is the power of God. கர்த்தருடைய கரம் என்ன அப்படின்னா தேவனுடைய வல்லமையை குறிக்கிறதா அர்த்தம். இருக்கீங்களா? இப்போ ஜிம்முக்கு போகிறீங்களா, பார்த்தீங்கனாலே தெரியும். எடுத்தோடனே ஜிம்முக்கு போயிட்டு ஒரு வாரம் போனாலே எதை காட்டுவாங்க அவங்க?
சொல்லுங்களேன். மசிலில் காட்டும், அப்படியே டைட்டாக டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு அப்படியும் இப்படியும் காட்டுறது. காரணம் என்னென்னா, நான் பவர் ஆகிட்டேன், கொஞ்சம் எனக்கு பவர். ஆண்டவருடைய காரியம் பாருங்கள், God's power is in his hand, is revealed in his hand. தேவனுடைய கரம் சபை மேலே காணப்படணும். நீங்கள் ஜெபம் பண்ணணும், தேவனே என்னுடைய சபை மேலே உங்களுடைய கரத்தை நீங்கள் எப்போவுமே வச்சுருங்க. என்னோடய ஊழியங்களில் நீ ஒரு மினிஸ்ட்ரி பண்ணுறீங்களா, நீங்கள் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் மேலே உங்கள் கரத்தை வைங்க ராஜா, இந்த ஊழியத்தில் என் கரத்தை வைங்க. என்ன சின்ன ஊழியம் செஞ்சாலும் பெரிய ஊழியம் செஞ்சாலும், ஒரு மென்ஸ் ஃபெல்லோஷிப் நடத்துகிறீங்களா, ஒரு மிட்வீக் ப்ரேயர் நடத்துகிறீங்களா, ஒரு சிஸ்டர்ஸ் ப்ரேயர் நடத்துகிறீங்களா, இல்லைனா ஒரு ஏதாவது மினிஸ்ட்ரி பண்ணுறீங்களா, நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே உங்கள் கரம் இல்லைன்னா எனக்கு வேஸ்ட் ஆண்டவரே, உங்கள் கரத்தை மேலே வைங்க ராஜா. அதில் தான் ஒரு விருத்தி உண்டாகும். நம்மளா செய்கிறது எப்படின்னா எஃபர்ட், ஒரு இட் வில் பிகம் லைக் அ ப்ரோக்ராம் இருக்கீங்களா. அது நம்ம காட்டிலும் மற்ற ஆட்கள் நல்லா செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்னா, அவங்க மேலே கர்த்தர் கரம் கிடையாது, நம்ம மேலே கர்த்தர் கரம் இருக்குது. when the Lord's hand was with them, what happened is அவருக்கு இதை என்ன யோசித்து பார்த்தேன், கர்த்தர் அவரோடு கூட இருந்து அநேக ஜனங்கள் விசுவாசமாக உள்ளவர்களாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் என்று போட்டிருக்கலாமே. இட்ஸ் நாட் தட் லார்ட் வாஸ் வித் them. Why Holy Spirit has to insist the Lord's hand was with them? யோசிச்சு பார்த்தீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் அவரோடு கூட இருந்து அப்படின்றது காட்டிலும் the Lord's hand was with them. What it mean? The Lord's mighty power was with them. That's what the meaning is. First and foremost thing, the church in Antioch, its growth. ஒன்றாவது கர்த்தருடைய காரை தான் கொடுக்க. ரெண்டாவது, இட்ஸ் ஆல்சோ இட்ஸ் கிவ்ஸ் பனிஷ்மெண்ட் ஃபார் யோர் எனிமீஸ். கர்த்தருடைய காரை என்ன பண்ணுமா பாருங்கள், அப்போஸ்தலர் 13:11 நீங்கள் வாசிக்க நேரம் கிடையாது, நான் குயிக்காக சொல்கிறேன். அப்போது என்ன நடக்குது, பவுலை அங்கே தேசாந்தரியாக சுற்றி திரிந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை பிரசங்கித்திருக்கிறான். அங்கே எலிமா என்ற ஒரு மாயவித்தைக்காரன் காணப்படுகிறான். அவன் ஒவ்வொரு நாளும் வந்து பவுலை நிந்தித்து கொண்டிருக்கிற வேளையில் அவனுக்கு கோபம் உண்டவனாகி அவன் அப்போஸ்தலர் 13:11 இப்படியாக சொல்லுகிறது, இப்பொழுது கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாக இருப்பாய் என்ற. உடனே பாருங்க, ஆண்டவுடைய கரம் என்ன சொல்கிறது, கர்த்தருடைய கரம் உன்மேல் வந்து விழும் அப்படின்னு பவுல் சொல்ல வேலையில் அந்த மாயவித்த காரணம் மேலே கர்த்தருடைய கரம் அமர்ந்ததுனால அவன் என்ன ஆகிட்டானா, அவன் குருடனாய் மாறிட்டான். The Lord's hand is mighty over your enemies. It will punish them. மூன்றாவது காரியம், கர்த்தர் பாருங்க மோசேயோடு சொல்லுகிறாரு, பார்வோனை அவன் எவ்வளோ வாட்டி 10 வாதைகள்னால ஒவ்வொரு வாட்டி வாதைகளை காட்டினாலும் பார்வோன் இருதயம் திரும்பினதாக காணப்படலை. ஆண்டவர் சொல்கிறாரு மோசையை நோக்கி, ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களையும், அதை அற்புதங்கள் எல்லாம் அதை வாதிப்பேன். அதற்கு பின் எப்படி என் கையினால் பலத்த காரியங்களை நான் செய்வேன், அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். I will stretch out my hand and smite Egypt, it says. என்னோட கரத்தை நீட்டி நான் எகிப்தை நான் என்ன பண்ணுவேன், சங்காரம் பண்ணுவேன், அப்போ உங்களை போக விடுவான். ஆண்டவர் பாருங்கள், அவருடைய பராக்கிரமம் உள்ள கரத்தை தன்னுடைய எதிராளிகளின் மேலே வைக்கிறார் ஆண்டவர். அடுத்ததாக பார்க்கலாம், the hand of the Lord was against the Philistines all the days of Samuel. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கீங்களா? நான் விசுவாசமாக சொல்கிறேன், நல்ல உபவாசம் பண்ணுறவங்களா இருக்கீங்களா? ஒரு குடும்ப தலைவர், ஒரு குடும்ப தலைவி, நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் நல்ல உபவாசம் இருந்து தேவனை நோக்கி பார்த்து எப்போவுமே இருக்கிற ஆட்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாக உங்கள் சத்துருக்களுக்கு எதிராக தேவனுடைய கரம் காணப்படும். ஏன்னா ஒரு ஆமேன் யாருக்கோ இருக்குது இல்லையா, அப்படி இருக்காதீங்க, ஆமேன்னு சொல்ல முந்திக்கணும், வசனத்தோடு பிரயாணப்படுங்க. சரியா? பாருங்க, சாமுவேலுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, சாமுவேலுடைய தாயார் உபவாசம் இருந்து கண்ணீரோடு சிந்தி சாமுவேலுக்காக துக்கித்து, சாமுவேல் எப்படின்னா ஒரு கர்த்தர் தனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கணுன்றது ஜெபம் பண்ணுற வெளியில் கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுத்த உடனே அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் எப்படி கிடக்குமா, அவன் வாழ்நாள் முழுவதுமாக கர்த்தருடைய கை பிலிஸ்தீனர்களுக்கு எதிராக காணப்படுது. ஏன் அப்படின்னா, அவன் இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி, அவனுக்கு எதிராக நிற்கிற சத்துருக்கள் யார்? பிலிஸ்தீனர்கள். Against his enemies. The Lord's hand was against enemies all the days of prophet Samuel. பாருங்க, சாமுவேலுடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருந்தது. அது மாத்திரமல்ல, அடுத்ததாக பார்க்கலாம், யாத்திராகமம் புஸ்தகம் 13:14 வசனத்தில் இப்படியா சொல்லப்படுகிறது, இப்போ நீங்களும் நானும் பலத்த கையினாலே கர்த்தர் அந்த எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்றதை நம்மளுக்கு நல்லா அறிவோம்.
அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சண்டே ஸ்கூல் மாதிரி அந்த நாட்களில் எடுக்கணும் அப்படின்றதுனால ஆண்டவர் என்ன சொல்கிறாரு மோசேண்டத்தில், நீ சொல்லிக் கொடு இந்த காரியங்கள் எல்லாத்தையும். பிற்காலத்தில் உங்கள் பிள்ளைங்கள்லாம் கேட்பாங்க, அப்பா இது என்ன இது என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு அடையாள சின்னங்களை வைத்தார்கள். நீங்கள் ஈஜிப்டுக்கு போனீங்கன்னா, இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா அங்கே இப்படிப்பட்ட நபர்கள் நீங்கள் பார்க்கலாம். அந்த ரபாய்ஸ் அவங்க தலையில் என்ன பண்ணியிருப்பாங்க, டெஃபிலின் அப்படின்ற ஒரு பாக்ஸ் இருக்கும், ஒரு லெதர் பாக்ஸ். அதுக்குள்ளே தேவனுடைய பிரமாணங்கள் காணப்படும், தேவனுடைய இது நியாயப்பிரமாணம் காணப்படும். சின்ன 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 எழுத்தில் எழுதி அதை அவங்க தலையில் இந்த பார்த்தீங்கன்னா தெரியுது, பார்த்துருக்கீங்களா, இது மேலே அவங்க ஒரு கட்டிட்டு கைகளையும் கட்டிப்பாங்க. கட்டிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜெபம் இப்படி தான் ஜெபம் பண்ணுவாங்களாம். இப்படி ஜெபம் பண்ணுறதை பார்த்து பிள்ளைங்க கேட்பாங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எப்போவுமே சர்ச்சுக்கு வரும்போது ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வரீங்க, ஒரு சூட் போட்டு வரீங்கன்னு பிள்ளைங்க கேட்பாங்க, வை வி ஹேவ் டு கோ இன் சூட் இந்த சர்ச். இப்போ நீங்கள் பிள்ளைங்க சொல்லலாம், நோ இட்ஸ் அ காட்ஸ் சர்ச், வி ஹேவ் டு ட்ரெஸ் அப் நைஸ்லி. அது மாதிரி அங்கே சின்ன பிள்ளைங்க எகிப்தியர்கள் இஸ்ரவேல் பிள்ளைங்க கேட்குற வேளையில் நீங்கள் சொல்லணும், இதில் நியாயப்பிரமாணம் காணப்படுகிறது. இப்படி தான் செங்கடலை கடந்து 10 வாதைகளை அனுப்பி நம்முடைய முன்னோர்கள் நாட்களில் திஸ் ஹவ் காட் டெலிவர்ட் அஸ், டிட் லாட் ஆஃப் மிராக்கிள்ஸ். இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லித்தாங்க, அவங்களுக்கு இருதயத்தில் பதியும். லாஸ்ட் வீக் we are traveling in a flight, right? We saw a Jewish family. எல்லாருக்கும் அந்த இது போட்டிருக்காங்க, கிப்பா அதுவும் போட்டுக்கிட்டு, எல்லா குட்டி பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும். ஒரு ஃபேமிலியில் 6 பேர் இருக்கிறாங்க, ஒரு அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாரு, பிள்ளைங்க 3 ஆம்பளை பிள்ளைங்க, எல்லாருக்கும் அந்த கிப்பா போட்டுட்டு தே ஆர் வெரி பாயஸ் பீப்புள். அவங்களை பார்க்கும்போதே ஆன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா இவங்க தேவனுடைய, அவங்க பெரிய ஆளுங்க. எப்படி ஆண்டருக்குள்ளே இருந்தாலும் நம்ம அவங்கள பார்க்கும்போது ஒரு பெரிய அவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படின்ற ஒரு பார்வை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க பாருங்கள், கர்த்தருடைய கரம். அது பாருங்கள், பிற்காலத்தில் யாத்திராகமம் 13:14 சொல்லுகிறது, பிற்காலத்தில் உன் குமாரன் இது என்ன என்று உங்களை கேட்டால் நீ அவனை நோக்கி கர்த்தருங்களை பலத்த கையினால் அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, பலத்த கையை நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். யூ ஹாவ் டு டெல் வாட் த மைட்டி ஹேண்ட் ஆஃப், யூ ஹாவ் டு டெல் அபவுட் யுவர் மைட்டி ஹேண்ட் ஆஃப் காட் டு யுவர் சில்ட்ரன்ஸ். உங்களோட பிள்ளைங்க கிட்ட நீங்கள் சொல்லிக் கொடுக்கணுமா, கர்த்தர் எவ்வளோ பெரிய பயங்கரமானால் தெரியுமா, அவர் இப்படி பண்ணினாராக்கும், என்னுடைய வாழ்க்கையில் சாட்சியை இப்படி பண்ணினாராக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதற்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுக்குறார். 6வதாக ஆண்டவர் விடிய காரியங்களில் பார்க்கலாம். யாத்திராகமம் 15:6 கர்த்தருடைய கரம் சத்துருவுகளுக்கு எதிராக காணப்படுது. கர்த்தாவே உமது வலது கரம் பலத்தினாலும் மகத்துவத்தினாலும் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது என்ற விதத்தில் பார்க்கிறோம். பாருங்க, இப்படிப்பட்ட காரியத்தை மோசே கூட ஆண்டவர் பேசுகிறார். அடுத்ததாக பார்க்கலாம், he did marvelous miracles. அங்கே என்ன நடக்குது, 6 லட்சம் காலாட்கள், only 6 lakhs foot soldiers. அப்போ எத்தனை பேர் மற்ற ஆட்கள் இருக்கான்னு எனக்கு தெரியல. 6 லட்சம் காலாட்களானா வெறும் நடை போகிறது, குதிரையில் போகாமல், ரதங்களில் போகாமல், வெறும் ஒன்லி பீப்புள் who can walk through the sword and bows and arrows. அவங்க மாத்திரம் 6 லட்சம் பேர். அதுக்கு மேலே எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியாது, அதுக்கு மேலே எத்தனை வைஃப்ஸ் இருந்தாங்கன்னு தெரியாது, அதுக்கு மேலே எவ்வளோ பிள்ளைங்க இருந்தாங்கன்னு தெரியாது. எல்லாருக்கும் என்ன நடக்குது, பசி. சாதா பசி இல்லை, இது என்ன பசி, கொடும் பசின்றார் ஒருத்தர். அதுக்கு மேலே சொல்லணும்னா மாமிச வெறி அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் மன்னாவை கொடுத்தாரு, மண்ணை சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கேட்குறேன், யாருன்னா சொல்ல முடியுமா எனக்கு பிடிச்சது இதுதான் அப்படின்னு சொல்லுங்கள். யாருன்னா ஒரு நபர் சொல்லுங்கள், எனக்கு பிடிச்ச டிஷ் சொல்லுங்கள் பிரதர். புட்டு. வண்டர்ஃபுல். இப்போ பிரதருக்கு புட்டு பிடிக்கும். கடைசி எப்போ புட்டு சாப்பிட்டீங்க? சமைக்கிறது இல்லை சிஸ்டர், சரி 1 வீக். இப்போ சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறாங்க, டெய்லி இன்னைக்கு தொடங்கி சாப்பிடுவாரா? ஐ திங்க் ஐ ஹேவ் டு டேக் அ டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள். பிடிச்சதுன்னா கூட காலையிலையோ மதியமோ ஈவினிங்கோ பிரதர் வேலைக்கு போன உடனே டிஃபன் பாக்ஸ் திறக்கிறாரு, சிஸ்டர் அழகாக புட்டெல்லாம் கட்டி, அது
அதெல்லாம் வச்சு என்னோட வைப்பீங்கள வைங்க எல்லாத்தையும், அதெல்லாம் வச்சு உள்ளே திறந்த உடனே அவர் ஒர்க்கில் திறந்த உடனே வா அப்படின்வாங்க. வீட்டுக்கு வர்றதுக்குள்ளவே உள்ளே நுழையும் போதே புட்டு அவிச்சு, திரும்பி காலையில் எழும்பி உடனே சிஸ்டர் திரும்பி ஒரு புட்டு அவிச்சு, திரும்பி டிஃபனை திறந்தா புட்டை வச்சு, திரும்பி இரவுக்கு ஒரு புட்டை வச்சு, இப்படியே புட்டை வச்சு புட்டு திறந்து அப்படியே செய்ய 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 பிரதருக்கு என்ன ஆகும்? சே என்னாச்சே? புட்டு புட்டு சொன்னீங்களே, சொல்லுங்க முடிச்ச சொல்லுங்க. புட்டு பாரு. ஓ லார்ட், புட்டு சாப்பிட்டு சாப்பிட்டே புட்டு பாரு அவரு. சரி, அவங்களுக்குள்ள ஃப்ரிக்ஷன் வந்து ரெண்டு பேரும் தே வில் பிரேக்கப். புட்டுனாலே ஒரு பிரேக்கப் ஆகிடுன்றாங்க. தட்ஸ் ட்ரூ. ஏன்? ஸோ இது ஏன் அப்படின்னா இப்படி தான் ஆயிடுச்சு. அவங்களுக்கு மன்னாவை சாப்பிட்டு, பரலோக மன்னாவை சாப்பிட்டு ஒரு முறை சாப்பிடும்போது சொன்னாங்களாம், இது தேனிட்ட பணியாரம். வா. இன்னொருத்தர் சொன்னாங்க, இது கொத்தமல்லியுடைய சுவை அருமையாக இருந்தது. இது மாதிரிலாம் நான் சாப்பிட்டு ரொம்ப ஆச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெஃபினிஷன் கொடுத்துட்டே வந்தாங்க. ஒரு நாள் இருந்தது போதும் இந்த காரியம்லாம் எனக்கு அங்கே உட்காந்து சாப்பிட்டுதாக்கும். வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், கொண்டைக்கடலை சாப்பிட்டோம், அது சாப்பிட்டோம், இது சாப்பிட்டோம். அங்கே உண்மையில் செங்கல் சூளை அறுத்துன்னு இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக ஒரு முறுமுறுப்பு. என்ன நடந்தது? கர்த்தர் மோசைகளை கேட்குறாரு, இவங்களுக்கெல்லாம் கறி விருந்து நாளைக்கு கொடுக்க போகிறேன். அப்பா மோசை சொல்கிறான், ஆண்டவர் 6 லட்சம் கால் ஆட்கள் மாற்றினுக்கிறாங்க, இவங்களுக்கு உலகத்தில் இருக்க எல்லா ஆடு மாடு பன்னி கோழி எல்லாத்தையும் அறுத்து போட்டாலும் இவங்களுக்கு பத்தாது ஆண்டவர் என்பது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கடற்கரையிலேருந்து நான் மீனை கடலில் இருக்கிற எல்லா மீனையும் நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது வலையை போட்டு இவங்களுக்கு கொடுத்தாலும் கடல் கொள்ளாதப்பா, எப்படி சாப்பிட்ற ஆட்கள்? ஆண்டவர் சொல்கிறாரு மோசை இடத்துல வாசிங்களேன். என்னாகும் 11:23 சொல்லுகிறது. அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ. ஆண்டவர் மோசையை பார்த்து கேட்குறாரு, என் கை என்ன சின்னதாக போயிடுச்சு அவனுக்கு? மோசை இடத்துல சொல்கிறாரு, ஏன் என் வார்த்தையின்படி நடக்குமோ நடமாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். God asked Moses, as my arm lost its power, is the Lord's arm too short to do miracles? God is asking Kowa today, City on Hill Churchல இருந்து ஆண்டவர் கேட்குறாரு, கர்த்தருடைய கரம் நீங்கள் எதிர்பார்க்கிறதை கொடுக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ? பக்கத்தில் பார்த்து கேளுங்களேன். நீங்கள் நினைக்கிறீங்களோ? கேளுங்களேன். Is it God's hand is too short? Is it God's hand is too weak to fulfill all your needs? Is it God can deliver you? Is it God can heal your sickness? Is God can provide your needs? Is God can meet all your expectations? Is God can bring forth marvelous miracles and signs and wonders in your life? Is it God's hand is too weak? செய்ய முடியாது இருக்குதா? யோசிச்சு பாருங்களேன். கர்த்தருடைய அதுதான் பாருங்க, ஆண்டவர் நம்ம ஜோக்கை பார்த்து யோசிக்கிறோம், அவருடைய உள்ளுக்குள்ள இருக்கிற மன குமுறல் எப்படி இருக்கும்னு மோசே இடத்துல ஆண்டவர் பேசுகிறார். சொல்றாரு, என் கை குறுகி போயிடுச்சா? எவ்வளோ அற்புதம் அடையாளங்களை நீ பார்த்து என்னை பார்த்து எப்படி கேட்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் கேட்குற ஒரு சத்தம் தான் என்னது? I can do my hand will do marvelous miracles beyond your limit, beyond your thoughts. என்னால் செய்ய முடியும் மகனே, நீ கொண்டு வான்றார். அப்படியே செஞ்சார். ஒரு காற்று தான் போதும். ஜஸ்ட் அ விண்ட். சொல்லுங்களேன், ஜஸ்ட் அ விண்ட். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஒரு சின்ன ஒரு காற்று அடித்தாலே போதும். அவர் என்ன பண்ணுவார்னா, கடல்லிருந்து மீனை கொண்டு வர மாட்டார், கடல்லிருந்து என்ன பண்ணுவார்னா காடைகளை கூட கொண்டு வர முடியும் அவரால். தட் இஸ் அ மைட்டி ஹேண்ட் ஆஃப் காட். தேவனுடைய கரத்தினுடைய மகத்துவங்களை நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் லார்ட்ஸ் பவர். தேவனுடைய வல்லமையுடைய கரம் எப்படியோ எதுனா காரியத்தை சாதிக்க முடியும். At the last moment God can bring forth the Red Sea can break things and you can penetrate the Red Sea. நீங்கள் வெட்டாந்தல் நடக்கிறதை போல் நடப்பீங்க. யோர்தான் புரண்டு போகிற யோர்தான், அந்த புரண்டு போகிற யோர்தான் அந்த வெள்ள பெருக்கில் எர்மோன் மலையிலிருந்து பனி உருகி கொட்டுகிற வேலையில் எப்படி காணப்படும்னா, 2 தென்னை மரம் ஹைட்டுக்கு 2 கோகனட் ட்ரீஸ் ஹைட்டா எவ்வளோ அரண்டு புரண்டு ஓடுமா, அவ்வளோ புரண்டு ஓடுமா. பட் ஸ்டில் காட் கேன் ஷோ வண்டர்ஸ். அவங்களுடைய ஆசாரிகருடைய கால்படி யோர்தானுடைய அது முனியை தொட்டதை உடனே அது 2ஆ பிளந்ததுன்னு வேதத்தில் பார்க்குறோம். பிரியமானல, the mighty power of God is can save you and deliver you and meet all your needs according to his riches in Christ Jesus. பிரியமானல, கர்த்தருடைய வல்ல கரத்தை நீங்கள் பார்த்துட்டே இருங்க. எப்பவுமே வசனத்தில் பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கிளைம் பண்ணுங்க. The mighty hand of God is here to save you today, my beloved.
யாபேஷனுடைய ஜெபத்தை பார்க்கலாம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யாபேஷ் அப்படின்னா என்னன்னா, வருத்தத்தோடு இவனை பெற்றேன் அப்படின்னு அவங்க அம்மா பேர் வைக்கிறாங்க. இவனை பேர் வைக்கிறாங்க பாருங்கள். இப்போ நம்மளாம் பேர் வைப்போம் பிள்ளைங்களுக்கு. பேர் வச்சேன்னா வைப்போம் ஆசீர்வாதம், ஆரோக்கியம். இங்கே ஒரு அம்மா பேர் வைக்கிறாங்க வருத்தம். இவன் பிறக்கும் போதே வருத்தம் எனக்கு அப்படின்னு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவங்க அம்மாவே பார்த்து சொல்கிறாங்க வருத்தப்பட்டு இவன் வந்தான் எனக்கு அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க அந்த அம்மா. இவன் என்ன பண்ணுறான், அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, என்னை யார் என்ன வருத்தம்னு சொன்னாலும் சரி என் தேவன் எனக்கு வல்ல காரியத்தை செய்வார். அவன் ஜெபம் பண்ணுறான். அந்த ஜெபத்தினில் ஆண்டவர் சொல்கிறான், ஆண்டவர் பார்த்து சொல்கிறான், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து. சொல்லுங்களேன், அந்த வசனத்தை கையில் எடுத்தவங்க அந்த வசனத்தில் ஒரு கையை வச்சுட்டு ஒன்னொரு கையை உங்கள் தலை மேலே வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலகி காத்துள்ளோம் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டனை தேவன் அருளினார். அவன் கர்த்தருடைய வல்ல கரத்தை நீங்கள் பார்க்கணும், அவனுடைய மகத்துவத்தை. அவன் பாருங்க, he didn't look about his past, what the name people have put over him. He doesn't bother about it. அவன் அம்மா வச்ச பேரே அவனுக்கு பெருசாக காணலை. அவன் பார்க்குறதெல்லாம் கர்த்தருடைய கரத்தை பார்க்குறான். கர்த்தருடைய கரம், ஆண்டவரே உன் கரம் மாத்திரை மேலே இருக்கட்டும், என் வெள்ளையை விரிவாக்குங்க, என்னை ஆசீர்வதிக்குங்க, உன் கரை மேலே இருந்தால் போதும்பான்னு கேட்குறான். அந்த ஜெபம் யாபேஷின் எல்லைகளை அவனை விரிவாக்கி கொடுக்குற அந்த வல்லமுள்ள கரம் கர்த்தருடைய கரம். பிரியமானவர்களே, அடுத்ததாக 9வது கர்த்தருடைய கரத்தை பார்க்கலாம். உங்களுடைய இந்த வசனம் ரொம்ப பிடிச்ச வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 11 வசனம் இப்படியா சொல்லுகிறது, Thus said the Lord, the Holy One of Israel and his Maker, ask me of things to come concerning my sons and concerning the work of my hands, command he me. பாருங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உண்டாக்கினருமாக கர்த்தர் சொல்லுகிறது, வரும் காரியங்கள் இடத்துல கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். பாருங்க, உங்களுடைய தேவைகள் என்னன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கள் சொல்ல, ஆண்டவரே I trust in you Lord, your mighty hand can break things, whatever the hindrance that I see, whatever the stumbling blocks that I see it Lord, I can see, I proclaim your word in the name of Jesus. Let this break through Lord of Master Lord. Let me receive the breakthrough in my life. Let all my needs be met. Let all the sickness be flee away in the name of Jesus. Lord, I see not the circumstances. Instead Lord, I look unto the mighty hand Lord. அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, என் கரத்தின் கிரியைகளுக்கு எனக்கு கட்டளை கொடுங்கிறாரு. யூ கமாண்ட்ன்றார். நீங்களும் நானும் ஆண்டவரை பார்த்து கட்டளை கொடுன்னு ஒரே வசனம் இந்த வேதத்தில் இந்த ஒரு வசனம் தான் இருக்குது. Who are we to command Lord? Who are we to command? But God is saying, command me, because I know the mighty power that my hand can do in your life. ஆண்டவருக்கு கட்டளை கொடுன்றாரு. இந்த ஒரு வசனத்தை பிடிச்சி உங்க கட்டளை கொடுக்கலாம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, என் பிள்ளைகளை குறித்து பாருங்க. அதனால் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ, உங்கள் பிள்ளைங்களை குறித்து நீங்கள் பாரம், உலகம் என்ன வேணால் சொல்லட்டும், நான் சொல்கிறேன், உலகம் என்ன வேணால் சொல்லட்டும், அவங்க நிலைமை தலைக்கீழ இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் ஒன் திங் யூ டூ இட், யூ பிளேஸ் யுவர் ஹேண்ட் ஓவர் யுவர் சில்ட்ரன், ஸ்பீக் த குட் திங்ஸ், ஸ்பீக் காட்ஸ் பிளஸ்ஸிங், speak the prosperity, speak the blessing over them, speak the anointing over the children. அன்னால் பரிந்து கர்த்தர் அதை காத்துக்கொள்ள வல்லவர். நீங்கள் ஒப்பு கொடுத்துடணும். எப்படி தெரியுமா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி கையை காட்டுங்களேன், எல்லாரும் இப்படி கையை காட்டுங்களேன், என் கையை மடக்கி காட்டுங்க, சும்மா கை காட்டுங்க, இப்படி காட்டுங்க, சும்மா காட்டுங்க, அப்படி கொடுங்க, அப்படியே மேலே ஆண்டவரே, அப்படி கொடுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, என்னோட தேவைகள் இதெல்லாம் இருக்கு ராஜா, என்னோட எதிர்பார்ப்பு இதுதான் ராஜா, என் பிள்ளைங்களை குறித்து, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து, என் வேலையை குறித்து, என்னுடைய சரீரத்தை குறித்து, ஆண்டவரை என்னுடைய நிலைமையை குறித்து, என்னுடைய தொழிலை குறித்து, வியாபாரத்தை குறித்து, என்னோட வேலை குறித்து, என்னுடைய எல்லா இக்கட்டு நிலையை கொடுத்துருங்க ஆண்டவர்களை கொடுத்துருங்க. டோன்ட் வரி அபவுட் திங்ஸ். ஒன்ஸ் யூ ஹேவ் லெஃப்ட் இட், டோன்ட் வரி அபவுட் இட். அண்ணால் அப்படிதான் பண்ணா, இருதயத்தை ஊத்திட்டான், அதுக்கப்புறம் அவன் துக்கமுகமாக இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. ஏன்னா she has poured out everything to the Lord's presence and Lord's feet, and she looked into the Lord's hand. ஒரு வேலைக்காரன் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்குமா போல
தன் வேலைக்காரருடைய கரம் தன் எஜமாட்டியுடைய கரத்தை நோக்கி இருக்கும் போல நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா பயப்படாதீங்க. God will make you anything. I can testify things. ஒன்றுமே இல்லைனா கூட ஆண்டவர் வெறுமையிலேருந்து உருவாக்க முடியுங்க. ஒன்றுமே இல்லைனாலும் பாருங்கள், ஆண்டவர் கல்லிலிருந்து பிரெட்டை உருவாக்க முடியும். ஆண்டவர் காற்றுலேருந்து காடைகளை உருவாக்க முடியும். ஆண்டவருடைய பலத்த கரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டு பயப்படாதீங்க, கவலைப்பட தேவை கிடையாது. ஐ லெஃப்ட் எவ்ரிதிங் டு தி லார்ட். God will take off all my future. No need to worry about your future, my beloved. பஞ்ச காலத்தில் 100 தனையாக கர்த்தர் என்ன பண்ண யாக்கோவை ஆசீர்வதிக்கிறார். அங்கே வெட்டுறான் குழிய, பிரச்சனை ஏசேக்கு. அங்கே வெட்டுறான் சித்தனா, அங்கே போய் வெட்டுறான் இன்னொருத்தர் ரெஹோபோத். ஆண்டவர் கொடுக்குறாரு. என்ன நடக்கிறது அங்கே? அவன் பஞ்சத்தில் அவன் விதைக்கிறான் 100 தனையான பலனை அந்த வருஷத்துல அவனுக்கு கர்த்தர் கொடுக்குறார். ஏன்னா கர்த்தருடைய கரத்தை நம்ம நோக்கி பார்க்குறான். பிரியமானவர்களே, just look into the Lord's hand, mighty hand. God can deliver things. God can make it happen beyond your limits, beyond your thoughts and desires. ஆண்டவருடைய பலத்த காரியத்தை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கணும். 10வதாக தேவனுடைய கரம் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் brought boldness and signs and wonders in your life. சும்மா சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழாதீங்க. I tell you, just keep on looking at the Lord's hand. மற்றவங்களை கையை பார்க்காதீங்க, உங்களுடைய கையை கூட பார்க்காதீங்க, தேவனுடைய கரத்தை பாருங்கள். ஆண்டவர் பலத்த காரியத்தை செய்வார். பாருங்கள், இங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 29 31 வரைக்கும் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு காரியம் காணப்படுகிறது. எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்னா, there is a lot of persecution happening in the church. எல்லாரும் அப்போஸ்தலர்கள்லாம் பயப்படுறாங்க, ஒளிஞ்சு போகிறாங்க, எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டாகிறது. அப்போ ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. என்ன பண்ணுறது? இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தலை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவின் நாமத்திலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளைகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழுதும் தைரியத்தோடும் சொல்லும்படிக்கு அவருடைய அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அவர்களெல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக பிரசங்கித்தார்கள். பிரியமானவர்களே, சபையில் இதுதான் பார்க்கணும். நம்ம ஒரு மனம், எல்லாத்துலேயும் ஒரு மனம் வந்துடணும். கொஞ்சம் கேப் இருக்கக்கூடாது. எதுலையுமே பிசாசு கொண்டு வருவான் கேப். அங்கே போய் அங்கே வரக்கூடாது. என்ன நடக்குது இங்கே பாருங்கள். ஒருமனப்பட்டு இருந்தார்கள், பிரச்சனை வருது, persecution. The church was being persecuted by the governors and the political peoples, right? பயம் உண்டாது, எல்லாம் பண்ணிட்டாங்க. ஒருமனப்பட்டு இருந்தாங்க. ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுறவல்ல என்ன நடக்குது பாருங்கள். அவங்களுடைய கரங்களினாலே அற்புதங்களையும் அடையாளங்களும், தேவனுடைய கரம் உங்கள் மேலே இருந்ததுன்னா, தேவனுடைய கரம் சபையில் இருந்ததுன்னா, அந்த சபையில் அற்புதங்கள் பெருகும், அந்த சபையில் வல்லமைகள் பெருகும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஐக்கியப்பட்டிருக்கணும், ஒருமனப்பட்டிருக்கணும், தேவனுடைய பிரசன்னத்தில் காணப்படணும். இது தேவனுடைய காரியம், இது தேவனுக்குரியது, இது தேவனுக்குரிய காரியங்கள். அப்படி ஒரு பயம். அதில் என்னதான் காரியங்கள் உங்களுக்கு அச்சுறுத்தல் வந்தாலும் தேவனுடைய காரியங்களும் இது தேவனுடையக்குரியது. நான் ஜோம் பண்ண போகிறேன், தேவன் என் கரத்தில் ஒரு அற்புதங்களை செய்யுங்க ராஜா. யூனோ, த மைட்டி ஹேண்ட் ஆஃப் காட் வாஸ் தேர் abundantly in the early churches. இந்த நாட்களில் குறைவான காணப்படுது. காரணம் என்ன? I leave it with you. சபையை தேவனுடைய வல்லமையை சொல்ல முடியல. சொல்லுங்க இந்த நாட்களில். Because we think about something else. We give preference to other things. Importance is, we have to give importance. Now just humbly requesting you, give importance to gathering. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை நீதி இடத்தை கொடுத்துருங்க. உங்கள் வாழ்க்கையில் பைபிள் ஸ்டடினா முதல் வந்துடணும். ஜெபக்கூடு நடத்துகிறார் பிரதர் ஜெயன், அதில் இருங்க. ஏர்லி மார்னிங் ப்ரேயர் வந்துருங்க. அந்த மீட்டிங், சிஸ்டர்ஸ் மீட்டிங், எல்லா சிஸ்டர்ஸும் போகணும் மீட்டிங்க்கு. அதில் ஒரு ஐக்கியம் வந்துடுச்சுன்னா அங்கே கர்த்தருடைய கரம் காணப்படும் சபையில். அப்போ தான் அற்புதம் அடையாளம் நடக்கும். இருக்கீங்களா? எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சத்துருவான போராட்டம் நம்மளுக்கு பாருங்க அப்படி வரணும். நம்மளுக்கு சபையில் அப்படி இல்லைன்னா வச்சுங்களேன், if the church not facing the challenges of the persecution of the outside world, there is some problem in the church. நீங்கள் போய் சுவிசேஷம் பண்ணி சொல்கிறதுனால ஸ்லவ் பட்டணத்தில் எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சிட்டி ஆன் ஹில் சர்ச்சில் அப்படின்னா ஒரு பெரிய அற்புதம் அங்கே நடக்கும். புரியுதுங்களா? There should be a persecution with the church. There should be. ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் சபையில் ஒரு உபத்திரவம் நடந்தது. தேவன் பலத்த காரியங்களை செய்தார். அவருடைய கரத்தை அப்போ தான் பார்க்க முடியும். உபத்திரவத்தின் மத்தியில் தான் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, the mighty hand of God should be upon the church.
ஒவ்வொருத்தருக்கும் அந்த எண்ணம் வேணும், இது என்னுடைய சபை, இது என்னுடைய காரியம், தேவனுடைய கரம் காணப்படுகிறது. இதில் கர்த்தருடைய கரம் என்ன பண்ணுமா? இட் கேன் புட் எ கோல் அண்ட் ஈவன் இட் கேன் சேவ் எ கோல். புரியுதுங்களா? அது ஆண்டவருடைய காரியம். இந்த கரத்திற்குள்ளாக நீங்கள் காரியம் காணப்படணும். ரெண்டாவது எதை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, த டாக்ட்ரின் ஆஃப் லேயிங் ஹேண்ட்ஸ். இது ரொம்ப முக்கியம், இது சபைக்குரிய காரியம். இதில் ஒரு 10 காரியங்கள் உங்களுக்கு நோட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2. இதில் ரொம்ப அடிப்படையான காரியம். பட் இதெல்லாம் குறித்து பிரசங்கம் பண்ணவே கூடாதுன்றார் பவுல். எபிரேயர் எழுத நிருபர் யார்? பர்னபாஸ். அவர் என்ன சொல்கிறாரு? இதை குறிச்செல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காதீங்க, இதெல்லாம் அடிப்படை. பட் வாட் ப்ராப்ளம் இஸ் வி ஹேவ் டு கீப் ஆன் ப்ரீச்சிங். இதில் ஒரு காரியம் தென்படுகிறது. என்ன சொல்லி போட்டிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஞானஸ்தானத்துக்கு அடுத்த உபதேசம். இது பேப்டிசம் குறித்து பிரசங்கம். இதெல்லாம் ஒரு ஃபண்டமெண்டல் டாக்ட்ரின். கைகளை வைக்குதல், இது ஒரு டாக்ட்ரின், எ டாக்ட்ரின் ஆஃப் லேயிங் ஹேண்ட்ஸ். கைகளில் வைக்கிறது இது குறித்து, இது சர்ச்சுடைய ஒரு அஸ்திபாரம். கைகளை வைக்கிறது சர்ச் அஸ்திபாரம். இதை குறித்து இது முதலாவதாக கைகளை வைக்கிறது, தேவனுடைய கரம் வைக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் யூ சிம்பிளி பிளேசிங் ஹேண்ட் ஓவர் அ பீப்புள். நோ, ரைட்? யூ ஆர் டேக்கிங் அத்தாரிட்டி over that person and you are placing God's authority. It's not your authority, you are placing God's authority. God has given authority in our hands. You are placing authority over the person and you are praying for the person, or you are delivering the person, or you are going to bless the person. That is a church doctrine. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்தது. பாருங்கள், இங்கிலீஷில் அப்படி தான் போட்டிருக்கு, தமிழில் வந்துட்டு கமா போட்டு சொல்லிட்டாங்க, இங்கிலீஷில் போட்டுருக்காங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க பாருங்கள். Of the doctrine of baptism and of laying of hands. And என்ன அர்த்தம்னா, அது ஒரு உபதேசம். laying of hands, the doctrine of a church. நீங்கள் புரிஞ்சுக்கணும், சபைக்குரிய காரியம்னா laying hands is a church ministry. அதை பாருங்கள், if I want to put some people for any of the ministry, I will place a hand over the person and say, okay, Lord, we pray for this person, we bless them, equip them, strengthen them. I'm placing the God's authority over the person. யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. இது சர்ச்சில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? யோசிச்சு பாருங்க என்ன நடக்குது இதில். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், உங்கள் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பனாக. இங்கே பாருங்க, அவங்க என்ன, உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குது, உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, என்ன பண்ணணும் அப்படின்னா சர்ச்சுக்கு நல்லா வரக்கூடாது. அப்படி தான் பைபிளில் நீங்கள் படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பிரதர் காணலையே, ஒரு கோல்டு வந்து தொண்டை அப்படின்றாங்க ஃபோன் பண்ணும்போது. அப்படி போட்டிருக்கா வசனம் என்ன போட்டிருக்கு? உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா சபையில் இருக்கிற மூப்பர்களை கூப்பிடுங்க. எல்டர், யூ ஷுட் கால் த சர்ச் பாஸ்டர் அண்ட் ஆஸ்க் ஹிம் டு ப்ரே. அவங்களுக்கு என்ன பண்ணுன்னா, எப்படி அதுக்கு சொல்லிட்டு கை வலிக்குது கால் வலிக்குது பாஸ்டர் கூப்பிடலாம், கால் நல்லா அமுத்தி விடுவார். நோ 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 நோ, அப்படி யோசிக்கக்கூடாது. உங்களால் முடியாத பட்சத்தில் எப்படி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒர்க்குக்கு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, ஒரு கோல்டு. நான் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போகும்போது ஐ வாஸ் டெம்பரேச்சர் ஷூட்டட் அப் லைக் நத்திங். ஆன் தேர்ஸ்டே ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஸ்னீக், என்ன சொல்கிறது, காஃப் அண்ட் கோல்டு எல்லாம் வந்துடுச்சு. எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்துட்டேன். ஒரு மாத்திரை போட்டுட்டேன். அப்படி சிட்ரிசன் மாத்திரை இங்கேருந்து மோட்டர் வைக்க சைன்னு போது அப்படியே வருது, இப்படி தான் போயின்னு வருது. அப்படி தூக்கம் அப்படியே தக்கிட்டு வருது. அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தாலும் மாத்திரையை போட்டு நான் ஆஃபீஸுக்கு போயிடுறோம். ஆனால் சர்ச்சுக்கு மாத்திரம் வெதர் மாறிடுச்சுல, அதனால் லீவ் போட்டேன் இன்றைக்கி சர்ச்சுக்கு. நோ, டோன்ட் டிஸ்பைஸ் த கேதரிங். எனி காஸ்ட் கிவ் ப்ரெஃபரன்ஸ் டு கம்மிங் டு சர்ச். அது மற்றதெல்லாம் ரெண்டாவது தான், மற்றது எல்லாமே ரெண்டாவதாக இருக்கணும். ஆர் யூ வித் மீ? பிகாஸ் யூஆர் ஆனரிங் காட்ஸ் ஹேண்ட். யூஆர் ஆனரிங் காட்ஸ் ஹேண்ட். அந்த ஒரு இப்போ யோசிச்சு பாருங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உடம்பு சரியில்லைனாலும் ஒரு லைன் மேனேஜரை குஷிப்படுத்துறதுக்காக நான் வேலைக்கு போயிட்டு மெடிசனை போட்டு ரிஸ்க் எடுத்துலாம் போகிறோம். ஆனால் சர்ச்சுக்குன்றது போது அட் எனி காஸ்ட் வராமல் இருக்கக்கூடாது. எனிதிங் இஃப் யூஆர் ட்ராவல் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு உங்களுக்கு, சம்திங் இஸ் ஹேப்பன், தட்ஸ் ஃபைன், அக்ரி, அண்டர்ஸ்டுட், ரைட். ஆனால் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு போது, சிக்கு அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் ஓகே எவ்வளோ தான் உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும், இப்போ ஒன் டைம் பிரதர் டேனியல் கேம் as a ஃபேமிலி. அந்த சின்ன பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை சொல்லிட்டு கூட்டிட்டு, எதுக்கு வந்து இங்கே உடம்பு சரியில்லை வீட்டில் இருக்கலாம், இன்னைக்கு கம்யூனியனில் பாஸ்டர்
அதனால் வந்துட்டோம் பாருங்க. ஐ applauded him. திருவிருந்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. திருவிருந்துனா எந்த சபையில் நீங்கள் இருக்கீங்களோ அங்கே ஐக்கியப்பட்டிருக்கணும், புரியுதுங்களா? அது ஒரு முக்கியத்துவம். ஐ வெல் ப்ளீஸ்ட் அபவுட் இட். ஏன் அப்படின்னும் போது சபைக்கு என்ன காரணமாக இருந்தாலும் என்ன வியாதி இருந்தாலும் வந்துடுங்க. முதல்ல வந்துட்டு என்ன சொல்லணும்னா, எனக்கு இது மாதிரி இருக்கு, ஒரு எண்ணெய் பூசி எனக்கு ஜோம் பண்ணுங்க. இட்ஸ் a doctrine of church. என்ன சொல்கிறாங்க இங்கன்னா, உங்களுக்கு சொல்லித்தரேன் சில காரியங்களை, சரிங்களா? இஃப் யூ ஆர் சிக், யூ ஷுட் கால் ஃபார் த எல்டர்ஸ் ஆஃப் த சர்ச் அண்ட் come and pray over you, anoint you with oil in the name of the Lord Jesus Christ. He should call the elders. இங்கே எல்டர்ஸ் அப்படின்னா நம்ம இங்கே presbyterians, பெரிய அந்த நாட்களில் சபையில் pastors, leaders or elderly Christian community responsible for teaching, governance and pastoral care, இவங்க தான், சரிங்களா? The role in this context highlights the importance of spiritual authority and communal pastoral support. Right? இதை கொடுத்ததுக்கப்புறம் why we have to anoint with oil? The act of anointing signifies setting apart the sick person for God's special attention and care. பாருங்கள், ஒரு நபருக்கு ஒரு வியாதி வந்துடுச்சு, அதை குணமாக்குறதுக்கு அவங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மருந்தெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க, அப்படின்னு சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே எனக்கு ஒரு ஜெபம் தேவைப்படுது அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுறேன்னா, I'm anointing because anointing is nothing but setting apart for God. அபிஷேகம்ன்றதுனா பிரித்தெடுத்தல். உங்களை ஆண்டவர் அபிஷேகித்திருக்கிறாரான்னா என்ன அர்த்தம்னா, உங்களை ஆண்டவர் உலகத்தில் காரியங்களிலிருந்து பிரித்தெடுத்து எல்லாவற்றையும் காட்டிலும் தேவனுடைய காரியத்தில் முக்கியத்துவம் கொடுக்குறேன். பிரித்தெடுத்தது அடையாளம். அபிஷேகன்றது என்னென்னா, இந்த நபரை நான் அனாயின் பண்ணுறேன், ஐ எம் செட்டிங் அபார்ட் ஃபார் காட்ஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் கேர் அண்ட் ஸ்பெஷல் இன்டர்வென்ஷன். ஐ எம் அனாயிண்டிங் த பர்சன். ஒரு எண்ணெய் பூசி அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஒரு காரியங்களை விடுவிக்கிறதுக்காக தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேக்கில் எப்போவுமே ஒரு ஆயில் இருக்கும். 24/7 நான் ட்ராவல் பண்ணும்போது கூட்டின்னு போவேன். காரணம் என்னென்னா, ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியம் இது எப்போவுமே இருக்கும் என்னோடய பேக்கில். எங்கே ட்ராவல் பண்ணுறேன், யார் வீட்டுக்கு நான் போகிறேன்னா ஒரு பேக்கில் வச்சுட்டு இருப்பேன். இஃப் பீப்புள் நீட்ஸ் இட், பிகாஸ் இட்ஸ் பிப்ளிக்கல், இட்ஸ் அ டாக்ட்ரினல், ரைட்? இதை ஒத்துழைச்சி போகணும். ஏன் அப்படின்னா, இஃப் யூ ஆர் சிக், ஆஸ்க் காட்ஸ் ப்ரொடெக்ஷன். I need God's hand over me. It's authority God has kept in the church. We need to get the help from people. உடம்பு சரியில்லை, கோல்டாக இருக்குது, நான் வீட்டில் இருந்துடுறேன், அடுத்த வாரம் போகலாம், முடிஞ்சால் போகலாம். நோ, தட்ஸ் யூ ஆர் நாட் செட் அபார்ட். இருக்கீங்களா? ஸோ அதை அடுத்தது பாருங்கள், த டாக்ட்ரின் ஆஃப் லேயிங் ஹேண்ட்ஸில் சைன்ஸ் ஷால் ஃபாலோ தெம் தட் பிலீவர்ஸ் ஐடென்டிட்டி. இட்ஸ் அ பிலீவர்ஸ். இப்போ விசுவாசியில் நடக்கும் அடையாளங்க நவமான பாஷையில் பேசுவார்கள், பிசாசுகளை துரத்துவார்கள், சாவுக்கு எதன் யாதொரு குடித்தாலும் அவர்கள் மேலே அது மேற்கொள்ளாது. பாருங்கள், அங்கே முக்கியமாக போடப்பட்டிருக்கு மார்க் 16:18 வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள். ஸோ யூ ஹேவ் டு லே யர் ஹேண்ட்ஸ் ஓவர் த சிக் பீப்புள். அவர்கள் வைப்பார்களாம், அப்படின்னா நம்ம சுகமாகும்னு போட்டிருக்கு. லேயிங் ஹேண்ட்ஸா, ஏன்னா இட்ஸ் நாட் தட் யூ கீப்பிங் யுவர் ஹேண்ட், யூ ஆர் கீப்பிங் ஹேண்ட் அண்ட் த அத்தாரிட்டி ஓவர் த பர்சன் இன் த நேம் ஆஃப் பவர்ஃபுல் காட். இயேசுவின் நாமத்தில் வைக்கிறேன், தேவன் கொடுத்துருக்கிற அதிகாரத்தில் வைக்கிறேன். அப்போ என்னன்னா, தேவனுடைய கரம் என் மேலே காணப்படுகிறது. அந்த அதிகாரத்தின் நிமித்தமாக இந்த நபர் மேலே இருக்கிற வியாதியை இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு நான் அந்த அதிகாரத்தை வைக்கிறேன்னு அர்த்தம். அதுக்கு பிளேசிங் a hands over sick people, right? பாருங்க, they shall lay hands on sick and they shall recover. Bible says it. It's a doctrinal, right? அது மாத்திரம் இல்லை, 1 தீமோத்தேயு 4:14 சொல்லுகிறது, do not neglect the spiritual gift, the gift uncalled. நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. உங்கள் மேலே தீர்க்கதரிசிகள், தேவனுடைய மனுஷர்கள் உங்கள் மேலே வைத்து சொன்ன தீர்க்கதரிசன வரத்தை குறித்து கைகளை வைத்து சொன்னதனை நீங்கள் மறந்துடாதீங்கன்னு சொல்கிறாரு. பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஏன் மூப்பர்களாகிய சங்கத்தார் உண்மையில் கைகளை வைத்த போது தீர்க்கதரிசனத்தில் உங்களுக்கு அளிக்கப்பட்ட வார்த்தைகளை பற்றி அசதியாக இராதே. டோன்ட் பி லைக் என்ன சொல்கிறது, ஒரு வேகான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடாது. உங்களுக்குள்ள அனல் இருக்கணும். இருக்கீங்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் உங்கள் மேலே கைகளை வைத்து யாருன்னா ஊழியக்காரங்க சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் வருதா? அதை நீங்கள் என்ன பண்ணணும்? அனல் மூட்டி கொண்டிருக்கணும். ஐ பிலீவ் இன் திஸ் டாக்டரன். சர்ச் ஆஃப் காட் மினிஸ்ட்ரிங் நடந்தது. நிறைய பேர் வந்தீங்க. நம்ம ஸ்டீஃபன் கேரட் பாஸ்டர் யூரோப் ஹெட் அவர் தான் இல்லையா, ஸ்டீஃபன் டேரல் வரும்பொழுது ஐ ப்ரேட் லைக் திஸ். எல்லோரும் அங்கே மினிஸ்ட்ரி ஊழியக்காரங்க எல்லாம் பாஸ்டர்ஸ்க்கெலாம் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சுருந்தாங்க காலையில். அப்போது எல்லார் மேலேயும் அவர் என்ன பண்ணார்,
இவங்க செஸ்ட்டில் கை வச்சு ஷோல்டரில் கை வச்சு ஜோம் பண்ணார். நான் ஆண்டவருக்கு சொன்னேன், ஆண்டவரே, இஃப் ஐ நீட் எ டச் ஆஃப் யோர்ஸ் ஃப்ரம் திஸ் மேன், என் தலை மேலே கை வைக்கணும் அப்படின்னு சொல்லி. எப்படி? இஃப் இட் இஸ் இந்த நாளை நியமிச்சிருக்கீங்கன்னா அந்த நபர் சரியாக என் தலை மேலே கை வச்சு ஜோம் பண்ணான்றார். எல்லாருக்கும் நான் பார்த்தேன், உண்மைக்குமே சொல்ல முடியும், புல்பீட்லேருந்து எவ்ரி ஒன் நான் பார்க்கும்போது கையில் கையை பிடிச்சி ஜோம் பண்ணார், சோல் மேலே கை வச்சுட்டு போனார். கரெக்டாக என் கிட்ட வரும்போது தலை மேலே கை வச்சு ஜோம் பண்ணார். காரணம் என்னென்னா, அந்த எதிர்பார்ப்பு இருக்கா அவங்களுக்கு, கர்த்தருடைய கரம் என் மேலே வரணும்னு எதிர்பார்ப்பு இருக்கா. ஆண்டவர் பூர்த்தி செய்வாருங்க. எக்ஸ்பெக்ட் சம்திங் ஃப்ரம் லார்ட். எதிர்பார்ப்போடு வாங்க சபைக்கு முன்பாக, சபையில் எதிர்பார்ப்போடு வாங்க, ஒவ்வொரு நாளும் சந்திங்க, எதிர்பார்ப்போடு வேதத்தை தியானிங்க, எதிர்பார்ப்போடு தேவனுடைய கரம் மேலே என் மேலே வைக்கணும் ஆண்டவரே. உன் கரம் இல்லைனாலும் போதும், உன் கரம் வச்சாலே போதும் ஆண்டவரே. அதை பார்த்து பெர்க்மன் சொல்கிறாரு, கர்த்தர் கரம் என் மேலேங்க. என்ன சொல்கிறார் அதுக்கப்புறம்? கடுகளவு பயம் இல்லைங்க. அவரை ஏந்திடுவார், தாங்கிடுவார், சுமந்திடுவார். அவர் என்ன கரை இருந்தாலே போதும், ஆண்டோட கரையை மேலே இருந்தாலே போதும். அந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஆண்டோட கரை, ஆண்டவர் உன் கரையை மேலே இருந்தாலே போதும் சுவாமி. ஏன்னா யூ ட்ரஸ்ட் இன் த லார்ட்ஸ் மைட்டி ஹேண்ட், தட் யூ ஆர் ரிலையிங் ஆன் ஹிஸ் பவர். தட்ஸ் அ ப்ரொவிஷன், that's a protection, right? And it will sustain your life. You will meet all your needs in your life. That Lord's hand, mighty hand is there to save you, to deliver you and to sustain in your life. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாத்தையும் செய்வார். அவருடைய கரத்தை நோக்கி பாருங்கள். அந்த ஒரு நன்னம்பிக்கை இருக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய கரை என் மேலே வச்சுருங்க ஆண்டவரே, போதும் எனக்கு, அது போதும் எனக்கு, உங்கள் கரை என் மேலே இருந்தாலே போதும். இருக்கீங்களா? அந்த ஒரு எதிர்பார்ப்பு பாருங்கள். அப்படி இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு. 6வது காரியம் என்னாகும்? 27:18 21 உபாகம் புஸ்தகம் 34:4. அதில் ஆண்டவர் மோசேவை ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரட்சகராக, ஒரு மெய்ப்பனாக வைத்திருந்தார். அவனுடைய நாட்கள் முடிகிற நாட்களில் யோசுவாவை கர்த்தர் அழைச்சு ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கரத்தை யோசுவா மேலே வையே, அது எலியேசருக்கு முன்பாகவும் அங்கே இருக்கிற சபையாருக்கு முன்பாகவும் உன் கையை மேலே யார் மேலே வையே? யோசுவா மேலே வைத்து உனக்கு இருக்கிற கனத்தை கொஞ்சம் அவனுக்கு கொடுங்க. யூ ஆர் ஆனர். A man of God, as a God has placed honor, give some to him. அப்போ ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு மோசே என்ன பண்ணுறான்? யோசுவா கூப்பிட்டு யோசுவா மேலே கையில் வச்சு, சபைக்கு முன்பாக கையை வச்சு, அதை தான் பாருங்கள் ஆர்டினேஷன் சர்வீஸில் தான் நடக்குது. They place hand over the man of God who have been called to do ministry, and they place the hand. Don't despise that. இருக்கீங்களா? அதில் அவங்க மேலே ஒரு அபிஷேகம் காணப்படுகிறது. அவங்க மேலே ஒரு impartation happens. They impart God's power and authority over that. You have to honor the anointing and respect the man of God. இருக்கீங்களா? ஸோ டோன்ட் டிஸ்பைஸ் தட். அதில் பாருங்கள், அப்படி சொல்கிற வேலை இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் கீழ்ப்படிஞ்சாங்க. அப்போது வசனம் சொல்லுகிறது, உபாகம் 34:9, அவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான். ஞானத்தின் ஆவி, அந்த பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தை கொடுத்து நடத்துகிற கர்த்தருடைய கரம் வந்துடுது. அவன் ஞானத்தின் ஆவி நிரப்பப்பட்டவனாய் காணப்பட்டான். என்ன நடக்குது பாருங்கள். மரித்ததுக்கப்புறம் மோசே மரிச்சது போயிடுறான். மோசே மரிச்சு போகிறான். யோசுவா வந்த நாட்களில் கர்த்தர் ஜனங்க எல்லாம் சொல்கிறாங்களாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்வேன், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன், உங்களுக்கு எதிர்க்காக ஒரு வார்த்தை திறக்க மாட்டேன். ஆனாலும் யோசுவா சொல்கிறான், நீங்கள் வணங்கா கடுத்தல் ஜனங்க இப்படி தான் இருப்பீங்க, நானும் வீட்டாரால் கர்த்தரை செய்வோம். நீங்கள் வார்த்தையெல்லாம் கீழ்ப்படிய மாட்டீங்க, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நடப்பீங்க, பரவாயில்ல, ஐ டோன்ட் கேர். நானும் வீட்டார், யோசுவா 24:15 இப்படியா சொல்லுகிறது, நானும் வீட்டாருமையானால் கர்த்தரை சேவிப்போம். I don't care about others. I am here to tell God. So what it happened is, Moses has imparted his power and authority, anointing, and he cascaded to Joshua. இருக்கீங்களா? God's mighty hand will give an impartation in your life. Right? அடுத்ததாக பார்க்கலாம். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் ஆதியாகம் 48 ஒரு காரியத்தை பார்க்கலாம். ஆதியாகம் 48:10-12 இங்கே என்ன நடக்குதுன்னா, யாக்கோபு வயது முடிந்தவனாக காணப்படுகிறான். யோசேப்புக்கு 2 பிள்ளைங்க, மனாசே ஒருத்தன், இன்னொருத்தன் எப்ராஹிம். 2 பேருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தகப்பின் மூலமாக கொடுக்கப்பட வேண்டும்ன்றது யோசேப்புக்கு ஒரு வாஞ்சை. அவங்க அப்பா இடத்துலேருந்து கொண்டு வந்து வைக்கிறான். யோசேப்பு என்ன பண்ணுறான்? கொண்டு வந்து வைக்கிறதுனால யாக்கோபு 2 பிள்ளைகளையும் தன் பிள்ளைகள் அந்த சின்ன பிள்ளைகள் மேலே வைத்து ஆசீர்வாதம். தட்ஸ் a blessing. Right? The hand of the Lord என்ன பண்ணுமா? It will bless us. Right? Is a doctrinal one. Right? அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் 8:17
அப்போஸ்தலர் 19:6 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். உங்கள் மேலே கைகளை வைத்த பொழுது அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார் என்ற வேதவசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 8:17 அப்புறம் 19:6 அப்போஸ்தலர் 19:6 இப்படியே சொல்கிறது. அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்குதா? நீங்கள் என்ன பண்ணணும்? ஊழியக்காரங்கிட்ட போய் சொல்லணும், எனக்கு வாஞ்சிக்கணும், முதல் பரிசுத்த ஆவியை எனக்கு கொடுங்கன்னு வாஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, யூ ஹேவ் டு கம் அண்ட் ஆஸ்க், ஐ வாண்ட் த ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள கையில் வைத்தது பாருங்கள். தேசந்தெரியை சுட்டி தந்தார் பவுல். அங்கே வந்து பார்க்குறாங்க, இந்த பட்டணத்தில் பர்னபாஸ் கொடுத்துருக்கிற சத்தியத்தை தெரியுது, எல்லாம் கேள்விப்படுறாங்க, இயேசுவை கேள்விப்படுது, ஆனால் அவங்களுக்கு பரிசுத்தாவி இல்லை, அந்நிய பாஷையின் வரங்கள் இல்லை. என்ன பண்ணுறாங்க? அப்போ உடனே பவுல் யோசிக்கிறார், ஓ, அவர்கள் மேலே கைகளை வைத்த பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள் என்று. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 9:17 சொல்லுகிறது, in the hand of the Lord it gives the call of the Lord. உங்கள் மேலே கைகளை வைக்கிற வேலையில் தேவன் என்ன பண்ணுவார்னா ஒரு அழைப்பை கொடுப்பார். உங்களுக்கு ஒரு அழைத்தல். God will give a call unto us. அந்த அழைத்தல் தான் பார்த்தீங்கன்னா, அனனியா தீர்க்கதரிசி பவுல் வந்துட்டு சவுலாக இருந்த நாட்களில் கர்த்தர் சொல்கிறாரு, நீ அவன் மேலே கைகளை வைத்து அவனுடைய எதிர்காலத்தை குறித்து அவன் தீர்க்கதரிசனம் உரைன்றார். அவன் வந்து பேசுகிறான், அவன் மேலே கைகளை வைத்த பொழுது பவுல் உள்ள செதில் கண்களில் இருந்த செதில் கீழே விழுது. அப்புறம் அவன் என்ன பண்ணுறான்? அதுக்கப்புறம் எழுதுகிறான், ஒரு ஊழியக்காரனாக எழுதுகிறான். தேவனுடைய காரம் பாருங்கள், தட் இஸ் a doctrine of church ministry, placing hands over people and imparting. Second thing is a calling, anointing and call. It should go along. அழைச்சிருக்கிறாருன்னா ஒருத்தர், அவங்க மேலே அபிஷேகம் காணப்படும். அபிஷேகம் இருந்தால் என்ன பண்ணும்? ஒரு அழைத்தல் இருக்கும். வைசி வாசா ரெண்டுமே அப்படி பிணைஞ்சு போகும். பாருங்கள், there's a call over Paul's life. கடைசியாக அப்போஸ்தலர் 13:2 பார்க்குறோம், பவுலையும் பர்னாவும் பிரித்தெடுத்து கொள்ளப்பட்டதல்ல. அவங்க எல்லாம் கூடி இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 13:2-3 சொல்லுகிறது, அங்கே நிறைய பேர் இருக்காங்க, தீர்க்கதரிசிகள் காணப்பட்டாங்க, நிறைய ஊழியக்காரங்க, evangelist was there, but Holy Spirit insist in their heart, call Paul and Barnabas. அவர்கள் இந்த ஊழியத்துக்காக அவங்களை பிரித்தெடுத்து, பாருங்கள், பிரித்தெடுத்த காரியம் ஊழியங்களில் பிரித்தெடுத்து ஆண்டவர் நடத்துவார். அப்போ என்ன பண்ணுவாங்க? தட்ஸ் வாட் ஐ யூஸ் டு கால் பீப்புள் ஃபார் சம்திங் அண்ட் தென் ஐ பிளேஸ் அ ஹேண்ட் ஓவர் தெம் அண்ட் எக்யூப் தெம் சம்டைம்ஸ். ஓகே, இந்த மாதிரி நடந்துங்க ஆண்டவரே, அவங்கள செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் கால் இட்ஸ் அ டாக்ட்ரின். புரியுதுங்களா? முதலாவதாக என்ன பார்த்தோம்? தேவனுடைய கரம் என்றதை குறித்து பார்த்தோம். ரெண்டாவது, இது இஸ் அ டாக்ட்ரினல் இன் த ஸ்கிரிப்சர்ஸ். இந்த நாளில் எதை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம் நம்மது, ஐ வாண்ட் டு கிவ் அன் ஸ்மால் இல்லுஸ்ட்ரேஷன் அண்ட் க்ளோஸ் அப் வித் sermon as well, right? இங்கே பாருங்கள், ஏசாயா 59:1 திரும்பி போயிடலாம். இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய கையை குறுகி போகாது. as like how we looked into the Lord's saving hand put the goal, and also Lord's saving hand has also stopped the goal. ரெண்டு காரியங்களும் செய்யும். ஆனால் இந்த நாளில் நான் சொல்கிறேன், உங்களை ஆண்டவர் விடுவிக்கும்படியாக, விடுதலை கொடுக்கும்படியாக, நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் கொடுக்கும்படியாக உங்களுக்காக அவர் தரித்திரரானார். வேதத்தில் பார்க்கிறோம், அவருடைய காயங்கள், ஆசீர்வதிக்கிற கரம் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அது காயப்பட்டது. இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களை சுகமாக்கும்படியாக, உங்களை விடுவிக்கும்படியாக அவருடைய வல்லக்கரம், பலத்த கரம், ஆணிகளால் கடையப்பட்டு காயப்பட்ட கரம் என்ன பண்ணுமா? அந்த நாளில் உங்களை விடுவிக்கும். நீங்கள் எப்படிப்பட்ட இருளில் போனாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தத்தளித்தாலும், எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் போனாலும், இயேசுனுடைய கரம் நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஒரு குயிக்காக ஒரு காரியத்தை நம்ம மாத்திரம் வாசிச்சு பிடிக்கலாம். இதெல்லாம் பற்றி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரஷிட்டப்பா. இங்கே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயுக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 22-32 இங்கே ஒரு சம்பவம் காணப்பட்டிருது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சீஷர்கள் எல்லாம் ஆண்டவர் கூட இருக்கிறாங்க. ஆல் த டிசைபிள்ஸ் ஆர் வித் ஜீசஸ். ஆண்டவர் பெரிய அற்புதங்கள்லாம் செய்கிறாரு. 2 அப்பத்தை எடுத்து 5 அப்போ 2 மீனை எடுத்து ஆண்டவர் 5000 பேருக்கு போஷிச்சு எல்லாம் சாப்பிட்டு திருப்தியாகி நடத்தின எல்லா காரியங்களும் தெரியும் இல்லையா? ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தனிச்சிருக்கும்படியாக என்ன பண்ணுறாரு? ஒரு மலை மேலே தங்கிடுறாரு. சீஷர்களை என்ன பண்ணுறாரு? ஒரு கடலுக்குள்ளாக அனுப்பிடுறாரு. சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க? அக்கறைகளுக்கு போகும்படியாக எத்தனிக்கிறார்கள். ஸோ ஜீசஸ் வாஸ் தேர் இன் திஸ் அதர் சைட் ஆஃப் த ஷோர் அண்ட்
யூ வாண்ட் டு ஸ்பெண்ட் த என்டையர் நைட் அலோன். இருக்கீங்களா? இந்த இல்லுஸ்ட்ரேஷன்ஸை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிவிட்டு முடிச்சிடுறேன் செய்தியை. ஜீசஸ் வாஸ் அலோன் and the disciples, they already started the journey in the boat. அவங்க எல்லாம் போயின்னு இருக்கிறாங்க. வேதவசனம் சொல்லுகிறது, இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில், மத்தேயு 14:22 வாசிக்கிறேன் கேளுங்க. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்பாக அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன போது அங்கே தனிமையாக இருந்தார். இதெல்லாம் இதுவாக தான் இருக்குது. என்ன நடந்ததுன்னா 24 அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்தது. என்ன எப்படி இருக்குன்னா நடுக்கடலில் பார்த்துருக்கீங்களா யாருன்னா? இப்போ நேற்றுக்கு ஒரு தம்பிக்கிட்ட பேசியிருந்தேன். அது இங்கிலாந்துக்கு மேலே வந்துட்டு ஒரு டாப்பில் ஒரு ரஃப்பான சீ இருக்குமா, அங்கே சும்மாலாம் போயிட முடியாது, அடித்து நொறுக்கிடுமா. சீ கடலில் எத்தனை பேர் நீங்கள் பிரயாணப்பட்டிருக்கீங்கன்னு தெரியும். சும்மா இங்கேருந்து சும்மா ஜஸ்ட் க்ரூஸ் ஷிப்பில் போகிற மாதிரிலாம் கிடையாது. ஹாயாக ஹோட்டலில் ரூமில் க்ரூஸ் ஷிப்புக்குள்ளே இருந்து அது கிடையாது. கடலுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா கொந்தளிக்கிறோம். எங்கேன்னா சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிஷர்மென்ஸ் ஆர் தேர். ஆண்ட்ரூ இஸ் தேர், பீட்டர் இஸ் தேர். தேர் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்விம்மிங், ரைட்? என்ன நடக்குது? நடுக்கடலிலே சேர்ந்து, நடுக்கடலே பெரிய போராட்டமாக இருக்கும். இட்ஸ் அ சீயோட பவர் பார்த்தீங்கன்னா காட், யூ கேன் see the God's power in the sea. தேவனுடைய வல்லமை கடலில் பார்க்கலாம் நீங்கள். அது கொந்தளிக்கிறதும், அது பெரிய ஒரு அலை எழும்புறதும் பார்த்தாலே பயமாக இருக்கும் இல்லையா? அதுக்குள்ளாக கடந்து போகிறாங்க, நடுக்கடலில் நிற்கிறாங்க. எதிர்க்க எப்போ போய் சேரும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இவங்களோட காணப்படுகிறது. அக்கறைக்கு போகணும் எப்படின்னா, அங்கே நடக்கிற சூழ்நிலை எதிர்காற்று வேறு. என்னது? ஏற்கனவே நடுக்கடல், அதற்கு மத்தியில் என்ன நடக்குது? எதிர்காற்று. அதற்கு மேலே அலைகளால் அலைப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, there are a lot of things. The disciples were troubled far away from land, for a strong wind has risen and they were fighting heavy waves. They troubled, they're anxious, they're distressed, they're worried. அவர்களுக்கு ஏன் அப்படின்னா நடுக்கடல் சேஃபான பகுதி கிடையாது, ரைட்? Far away, because they are far away from safest place. They are far away to reach their goals. They are far away to meet their needs. They are far away to meet the desires. They are far away to meet their wants. They are far away to meet their expectations. அவர்கள் பாதுகாப்பான இடத்தை நோக்கி போகணும்னு பார்க்காங்க, இலக்கை நோக்கி போகிறாங்க. அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படும் என்று போகிறாங்க. அவர்கள் ஆசைகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள் நிறைவேறப்படும்படியாக போகிற சூழ்நிலையில் இதன் மத்தியில் அப்போசிஷன்ஸா என்ன நடக்குது? எதிர்காற்று எதிர்கடையாளம் அப்படின்னா அப்போசிஷன். நீங்கள் இதெல்லாம் செய்ய போகிறீங்க, அங்கே தான் ஒரு தடை, அங்கே ஒரு பிரச்சனை வருது. எதிர்காற்று. ஏற்கனவே நடுக்கடலை, இதில் வேறு எதிர்காற்று வேறு. அப்போசிஷன்ஸா, யூ நாட் ஏபிள் டு see things. ஒரு பிரச்சனை இது நடந்துடும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய போராட்டம். இது நடந்துடும்னு சொல்லிட்டு போகிறோம், அதுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம். எப்போ நான் அக்கறைக்கு போவேன் ஆண்டவரே அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பயம். The strong winds which slows down your journey, it blocks your blessings, it destroys your achievements, right? அதுக்கு மத்தியில் crushing heavy waves, அதுக்கு மத்தியில் பெருங்காற்றின் மடியில் பெரிய ஒரு அலை வந்து அவங்கள மோதுது. என்ன சொல்கிறாங்க? அலைகளினால் அளவுப்பட்டது. அண்ட் தே ஆர் ஃபைட்டிங் ஹெவி வேவ்ஸ். நடுக்கடல், பெருங்காற்று, பெரிய அலை, இதெல்லாம் வருகிற சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் பரவாயில்ல. எனக்கு பிடிச்ச வசனம் தெரியுங்களா? 25. இதெல்லாம் நடந்துருக்கு. நம்முடைய சிந்தனை இயேசு பக்கம் போகுமா? இல்லை. They are in the middle of the sea and they are in a very pathetic situation. They have not called for Jesus. சில நேரங்கள் அப்படிதான் நம்மளுக்கு நடக்கலையே, பெரிய போராட்டங்கிறது, பிரச்சனை இருக்குது, ஜெபம் பண்ண முடியாது தான், இதே தேவனை பற்றி சிந்திக்க முடியாமல் இருந்தாலும் 25 ஒரு கோடு போட்டு ஒரு மார்க் இருந்தால் ஹைலைட் பண்ணி வச்சுருங்க. வசனம் சொல்லுகிறது,
என் இயேசுவானவருடைய நிலைமை குறித்து வேத பிரியமானவர்களே, ஐ சோ த்ரில்டு. இரவின் 4ஆம் ஜாமத்திலே வா வண்டர்ஃபுல் திங், இயேசு கடல் மேல் நடந்தவர்களுக்கு வந்தார். உங்களுடைய பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரங்கள் நடு கடலில் அக்களிச்சாலும், இருள் சூழ்ந்த சூழ்நிலையில் காணப்பட்டிருந்தாலும், உங்களுக்கு obstacles, a lot of obstacles comes, one thing remember, Jesus will never leave you nor forsake you. He will walk in your darkness. He will come towards you. The one thing is, you will not realize it. The one thing you will think, where is God? But my Bible says, in midst of all these things, Jesus walked. அது ரொம்ப அருமையான காரியம். நடு ஜாமம், அது என்ன டைம் தெரியுமா? 3 மணி இருட்டு, விடிய காலை இருட்டு. ரொம்ப கொடுமையான இந்த 3 மணி தான் இருக்கிறதுலே பெரிய இது. அவங்கள மத்தியில் நீங்கள் நினைக்கிறீங்க சம்டைம்ஸு இயேசுவை கூப்பிட முடியலையே இவங்க. பட் God knows your weakness, my beloved. Even though if you can't call God. But one thing, don't forget this thing. இரவின் 4ஆம் ஜாமத்தில், about 3 o'clock in the morning, Jesus came towards them walking in the water. உங்களை விடுவிக்கும்படியாக, உங்கள் சூழ்நிலைகளிலிருந்து தப்புவிக்கும்படியாக. நீங்கள் கூப்பிடனாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆண்டவர் உங்களை சந்திக்க அவர் வந்து கொண்டிருக்கிறார். எப்போவுமே கூட இருக்கிறார். புரியுதுங்களா? He comes to save, He comes to deliver, He comes to rescue, He comes to redeem us without calling Him. அதான் பெரிய காரியம். வேதவசன உபாகம புஸ்தகம் சொல்லுகிறது, நாம் தேவனை வேண்டிக் கொள்ளுகிற போதெல்லாம் தேவன் நமக்கு அருகாமையில் இருக்கிறதே போல, அப்படி தேவனை சமீபமாய் பெற்றிருக்க வேறு பெரிய ஜாதி அது. நம்ம வேண்டிக் கொள்ளினாலும் பிரச்சனை கிடையாது. இங்கே வசனம் அப்படி தான் போட்டப்பட்டிருக்கு. நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடலாலும் பரவாயில்ல, அவர்கள் நோக்கி வந்து உங்களுக்கு உதவி செய்யப்படியாக வருகிற கர்த்தர் அவர். பிரியமானங்களே, 26 சொல்லுகிறது, அவர் கடல் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு, அதுக்கு மேலே பயம், ஏற்கனவே பிரச்சனை, இதில் இயேசுவை கண்டுகொள்ள முடியல அவங்களுக்கு. உள்ள வருஷம் 3 வருஷம் கூட இருக்கிற நபர்களுக்கு வருகிறது இயேசுதானுங்கிற தெரியல. அவங்கள் பார்த்து கலக்கம் அடைந்து, இருக்கிற பயம் இது வேற, இவர் வேற வெள்ளாங்கி போட்டுன்னு அப்படியே நடந்து வர்றாரு. இவங்களுக்கெல்லாம் பார்த்து பேய் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க கடல் கொந்தளிக்கிற டைமில். பாருங்கள், கலக்கம் அடைந்து ஆவேசம்னா கோஸ்ட்டு. கடல் மேலே ஒரு ஜீசஸ் வராரு. இது என்னப்பா இது புதுசாக வருது, கடல் மேலே நடந்து வராரு, வெள்ளை அங்கி தரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் பார்த்து எல்லாருக்கும் அல்லறல சத்தம், கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினாலே அலறுகிற நாட்களிலே, they terrify, the trouble, they frightened because it's too dark and it is a ghost, they thought it, and over trouble. இருக்கிற பிரச்சனையே நடுக்கடல், இதில் வேற அலை, இதில் வேற பெருங்காற்று, இது மத்தியில் ஒரு நடுவில் ஒரு வெள்ளை கடலில் அங்கி தெரிச்சு ஒருத்தர் வர்றாரு சொல்லிட்டு பயந்து கலங்கி போய் கத்துற நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாராம், மகனே மகளே பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்றார் ஆண்டவர். உடனே இயேசு அவர்களோடு பேசி திடன்கொள், நான் தான், பயப்படாதீர்கள் சொல்லிட்டு பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரையானால் நான் ஜலத்தின் மேல் உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை வீட்டிலிருந்து விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இப்போ தான் பாருங்கள் 30ஆம் வசனத்தில், காற்று பலமாயிருக்கிறதை அவன் கண்டு அவன் பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். முதல்ல கூப்பிடாமல் வந்த தேவன் இப்போ அவன் கூப்பிட்றான். அப்போ கூப்பிட்ற வேலையில், நீ கூப்பிடாமே வர ஆள், நீ கூப்பிட்டா நான் எப்படி வருவேன்? அவன் அமிழ்ந்து போகிற வேலையில் the mighty hand of Jesus is stretched to him and he pulled him up. ஆண்டவர் உங்களை அமிழ்ந்து போக விட மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை அமிழ்ந்து போக விடமாட்டார். நீங்கள் கூப்பிடாமே வர ஆண்டவர் கூப்பிட்டா எப்படி இருப்பார் சொல்லுங்களேன். பேச மாட்டேங்க, நானே பேசின்னு இருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களே நீங்கள் கூப்பிடாமல் வர ஆண்டவர், the God who will come without calling, if you call him, he will come definitely. His mighty hand will save me. Its mighty hand will deliver me. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஒரே ஒரு காரியத்தை நம்ம ஒரு பாடல் பாடி நம்ம முடிக்கலாம். இருள் சூழ்ந்த லோகத்தில். தம்பி வாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க, மியூசிக் போடுற ஆட்கள் ப்ளீஸ். ஒரு சின்ன ஒரு கோரஸை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடலை பாடி ஒரு நிமிஷத்தில் ஜோம் பண்ணி முடிச்சிடலாம், சரியா? எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச பாடல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் அவர் தூங்க மாட்டார். நீங்கள் தூங்கினாலும் பிரச்சனை கிடையாது பிரியமானவர்களே. நீங்கள் அவரை கூப்பிட நீங்கள் மறந்துட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. உங்கள் சூழ்நிலை கடல் மத்தியில் இருந்தாலும், நடுக்கடலில் இருந்தாலும், அலை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய காற்று அடித்தாலும், பெரிய வெள்ளம் வந்தாலும், நடுக்கடலில் இருந்தாலும், வேதவசம் சொல்லுகிறது, அவர் இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் உங்களை காக்கிற கர்த்தர். நீங்கள் சொல்லுங்கள் இந்த நாளில், நான் அஞ்சிடேன் ஆண்டவரே, நான் அஞ்சிடேன் சொல்லலாமா?
ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். சொல்லுங்க, அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால், அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், கர்த்தரோ என்னோடிருந்து தேற்றினார் தம் கோலினால். கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் தம் கோலினால். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தான். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தான். ஆண்டவர் சொல்லுங்க, அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால், அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். அலைகள் படகின் மேல் மோதியே ஆட்டினாலும், அலைகள் படகின் மேல் மோதியே ஆட்டினாலும், கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். அலைகள் நீக்கி அவர் அமைதிப்படுத்தினார். அலைகள் நீக்கி அவர் அமைதிப்படுத்தினார். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால், அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். பிரியமானவர்களே, கடல் கொந்தளிக்கட்டும், பிரச்சனை கிடையாது. நடு ஜாமத்தில் நடு கடலில் நீங்கள் இருந்தாலும், நீங்கள் எதிர என்ன இருக்குது உங்கள் ஃப்யூச்சர் உங்களுக்கு தெரியலனாலும் பிரச்சனை கிடையாது. டோன்ட் பாதர் அபவுட் திங்ஸ். காட் நோஸ் வாட் யூ நீட். உங்கள் தேவையை ஆண்டவர் அறிவாருங்க. நீங்கள் ஜெபம் பண்ணலனாலும் அவர் அறிவார். God walks in the midst at that moment, right, my beloved. You might think that, Lord, I'm going in deep, Lord. Just tell him, Lord, lift me up. I need your hand, Lord. உங்களுக்கு எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும், விடுவிக்க முடியாமல் டாக்டருங்க சொல்லியிருந்தாலும், God can deliver you, my beloved. ஆண்டவர் விடுவிக்க கூடும். பலத்த கரத்தை நோக்கி பாருங்க. Just ask unto the Lord in your crushing moments. There's a mighty hand of God is upon us. தேவனே, பலத்த கரத்தை பிள்ளைகள் மேல வைப்பீராக, இயேசுவென்ற நாமத்தில்
கரத்தை நீட்டி எங்களை தொடுவீராக. ஒவ்வொருத்தர் மேலும் எல்லாரும் உங்கள் வலது கரத்தை உங்கள் தலைமையில் வைங்க. Put all your right hand over your head and we pray. We are going to pray in oneness. இயேசு என்ற நாமத்தில் எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம், எண்ணங்கள், சிந்தனைகள் அவைகள் யாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். Lord, I offer everything in thy hands, Lord. இந்த கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. என்னுடைய எதிர்காலத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. என் தேவைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. என் சூழ்நிலைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாவித வியாதிகள், நோய்களை இயேசுவின் நாமத்தை நான் கடிந்து கொள்கிறேன். இந்த சரீரத்தில் விட்டு வெளியேறு நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் அது நீங்கட்டுமாய் ஜெபம் பண்ணுகிறையா. பிள்ளைகள் மேலே உடைய வரத்தை, உடைய கரத்தை வைத்து ஆண்டவரே இந்த நாளில் Lord, I speak healing over each and everyone. Lord, I speak breakthrough, Lord. Let all the gates be opened in the name of Jesus Christ of Nazareth who came in the flesh. Rikalaba Shandaro Rabunira Balaka Turala Rabara Shagadira Laraba. Oh, we praise you, Jesus. Let your mighty hand rest upon my people, Lord. Let your mighty hand be with us. எல்லா சத்துருடைய கிரிகள், தடைகளை, எல்லா தடை கற்களை இயேசுவின் நாமத்தில் அது நீங்கி போகட்டுமா நான் ஜெபம் பண்ணுகிறேன். உம்முடைய கரம் ஆண்டவரே உங்களுக்கு பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த நாவுகளையும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் குற்றப்படுத்தி அதிகாரத்தை ஊழியக்காரனுக்கு கர்த்தர் சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறீர்கள் ஐயா. ரீகா லாபாலாக்கா ஷூதராலா ஹுரராபாலாக்கா தீரானராபா. பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புகிற நாவுகளை நான் சபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அது நிர்மூலமாகி போவதாக செயலற்று போகட்டும் நாவுகள். ரீகாமாலா ஷக்கலரபா. ஆண்டவரே பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புகிற எல்லா போராட்டங்கள், தடைகளை நான் சபிக்கிறேன். நிர்மூலமாகட்டும். எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு திகிலோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுப்பீராக. தயவு கூர்ந்ததை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரங்கள். பிள்ளைகள் அமிழ்ந்து போகிறதும் சித்தமில்லை ராஜா. இந்த கரத்தை நீட்டி பிள்ளைகளை தூக்கி எடுத்து பயன்படுத்துங்க. நீர்படியாக செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரங்கள். எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்து நடத்துங்க. தேவ வல்லமையர்களுக்குள்ளாக காணப்படட்டும். அபிஷேகத்துக்காக ஏங்குகிற பிள்ளைகளுக்கு இரட்டத்தனையான அபிஷேக நாளில் இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்குள்ளாக காணப்படட்டும். Let anointing break all the yokes, Lord. ஓ நீர்படியாக செய்கிறதுக்காக ஸ்தோத்திரங்கள். தேவ கிருபை ஆண்டவரே இந்த சபையின் மேலே காணப்படட்டும். இந்த கரத்தை எங்கள் மேலே வைப்பீராங்க. அந்த ஒவ்வொரு குடும்பத்தின் வைங்க. Beloved, if you have worried that your thinks about, you're too much worrying about your children's, place your hand over your children's. If your children's are there in this hall, or if they're far away, just stretch out your hand over them and speak blessing. Lord, we speak blessing over my children. என்னுடைய பிள்ளைங்க ஆண்டவரே அவர்கள் கனித்திரும் திராட்சரசமாய் விளங்குவார்களாக. அவர்கள் செழித்திருப்பார்களாக. இந்த உலகத்திற்கும் அவர்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருப்பார்களாக. அவர்கள் சுகமாய் இருப்பார்களாக. ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். பிள்ளைகள் ஆண்டவரே ஞானத்தினால் நிறைந்திருப்பார்களாக. கர்த்தருடைய பயத்தினால் நிறைந்திருப்பார்களாக. கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அருளும் ஆவியானவர் அவர்களோடு தங்குவார்களாக. இந்த உலகம் அவர்களை தொடாதபடி வேலெடுத்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க எங்கள் பிள்ளைகளை சுவாமி. இந்த உலகத்துக்குள்ள சிக்கிக் கொள்ளாதபடி எங்கள் பிள்ளைகளை நீர் உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அண்ணால் பரிதம் காத்துக்கொள்ள நீர் வல்லவர். இப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரங்கள். பலத்த கரம் ஆண்டவரே எங்களோடு இருந்ததுக்காக ஸ்தோத்திரங்கள். தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாத்து கொள்ளட்டும். எல்லா துதிகன மகிமையாற்றுமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாம்